அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹுடைய மிகப்பெரிய அருளினால் கிருபையினால் நாங்கள் தொடர்ச்சியாக அல்லாஹ்வினுடைய அன்பை பெற்றுத்தரக்கூடிய அமல்கள் குறித்து நாங்கள் படித்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் கடந்த 9 வகுப்புகளில் அல்லாஹ்வினுடைய அன்பை பெற்றுத்தரக்கூடிய மிக மிக முக்கியமான நல்லமல்கள் குறித்து, பண்புகள் குறித்து நாங்கள் படித்து வருகின்றோம். அதே போன்று இன்றைய 10வது வகுப்பு அல்லாஹ்வினுடைய அன்பை பெற்றுத்தரும் அமல்கள் என்ற இந்த தொடரினுடைய கடைசி வகுப்பு. இந்த 10வது வகுப்பிலும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தஆலா விரும்பக்கூடிய மிக மிக முக்கியமான அம்சங்களை அல் குர்ஆன் மற்றும் ஆதாரபூர்வமான நபிமொழிகளை அடிப்படையாக கொண்டு இன்ஷா அல்லாஹ் இன்றும் நாங்கள் படிப்போம். இன்றைய வகுப்பினுடைய முதலாவது அம்சம், அல்லாஹு தஆலா விரும்பக்கூடிய மக்களில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்கள் தோழர்களை நேசிக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை நேசிக்கும்படி, சஹாபாக்களை உங்களது உள்ளத்தால் அவர்களை நேசிக்கும்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இன்றைய வகுப்பிலே முதலாவது பண்பாக நாங்கள் பார்க்கக்கூடியது, அன்சாரி சஹாபாக்களை நேசிப்பவர்களை அல்லாஹ் நேசிக்கின்றான். ஏன் அந்த அன்சாரி சஹாபாக்களை நேசிப்பவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான், அதுக்கு காரணம் என்ன என்பதை நாங்கள் பார்ப்போம். قال رسول الله صلى الله عليه وسلم الأنصار لا يحبهم إلا مؤمن فمن أحبهم أحبه الله. الأنصار لا يحبهم إلا مؤمن فمن أحبهم أحبه الله. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சொன்னாங்க, அன்சாரிகளை மோமின்களை தவிர வேற யாரும் நேசிக்க மாட்டார்கள். அப்படின்னா மோமின்கள் மட்டும்தான் நேசிப்பாங்க. மோமின்களால மட்டும்தான் நபித்தோழர்களை நேசிக்க முடியும். முனாஃபிக்குகளால், பாவிகளால், காஃபிர்களால் அவர்களை நேசிக்கக்கூடிய அந்த எண்ணம் அவர்களுக்கு வராது. அப்ப எனவே அல் அன்சார் லா யுஹிப்புஹும் இல்லா முஃமின், மூமின்களை தவிர வேற யாரும் அவர்களை நேசிக்க மாட்டார்கள். மூமின்கள் அவர்களை நேசிப்பார்கள். யார் அன்சார்களை நேசிக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான், அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த செய்தி புகாரில வருது. கிதாப் மனாக்கிபுல் அன்சார்ல பாபு ஹுப்புல் அன்சார் மினல் ஈமான் என்ற தலைப்புகளை இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த ஹதீஸை பொறுத்தவரையில அல் அன்சார், அன்சாரிகள் என்றால், இப்ப அன்சாரிகளை நேசிக்கிறத பத்தி ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. அப்ப முஹாஜிரை நேசிக்க கூடாதா? ரைட். அன்சாரிகளுடைய சிறப்புங்க சொல்லப்படுது. அதே போன்று முஹாஜிரின்களையும் அல்லாஹ் பொருந்தி கொண்டான், அன்சாரிகளையும் அல்லாஹ் பொருந்தி கொண்டான். முஹாஜிரின்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய சிறப்புகளை சொல்லி இருக்கிறாங்க. இப்ப நம்முடைய தலைப்புக்கு உட்பட்டதாக அல்லாஹ் நேசிக்கக்கூடிய பண்புகள் என்ற அடிப்படையில் அன்சார்கள் இங்கே சொல்லப்படுகிறார்கள். அல் அன்சார்னா யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, அவர்களுடைய தோழர்களுக்கு, முஹாஜிர்களாக சென்ற அவர்களது தோழர்களுக்கு உதவி செய்தவர்கள். அல் அன்சார் ஹும் அன்சார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க 2 கோத்திரம் இருந்தாங்க, அவுஸ் ஹஸரஜ். அப்ப அதற்கு முன்னால் அவங்க பனு கைலா என்ற பேர், அதாவது 2 அந்த கோத்திரத்தை இணைக்கக்கூடிய தாய், அவங்களோட பேரை கொண்டு அவர்களுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்பட்டாங்க. அந்த 2 பேரும் ஹஸரஜ், அவுஸ், இந்த 2 கோத்திரத்தையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இணைத்து அன்சார் என்று பேர் வச்சாங்க. அதான் நான் சொல்றது. அப்ப அவுஸ், ஹஸ்ரஜ், அதே போன்று பனு கைலா என்றெல்லாம் முன்பு சொல்லப்பட்டது. அப்புறம் அந்த அவுஸ் ஹஸ்ரஜ் என்று சொல்லப்பட்டது. இப்படி ஒரு பெயர்கள் வைக்கப்பட்ட பின்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழகாக அல் அன்சார் உதவியாளர்கள், அல் அன்சார் உதவியாளர்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேர் வைத்தார்கள். அதன் பின்னால் அந்த அன்சார் என்ற அந்த பேர் தான் அவர்களுக்கு மத்தியிலே பிரபலியமாக இருந்தது. அல்லாஹ் அந்த குர்ஆன்ல சொல்றான். அப்போ ஒரு குலம், அதாவது ஒரு புகழுக்குரிய ஒரு பேரை முஸ்லிம்கள் தமக்கு சொல்லிக் கொள்வதில் தப்பு கிடையாது. நீங்க முஸ்லிம்கள் தான், ஆனா அன்சாரிகள், முஹாஜிர்கள் என்று சொல்வதில் தப்பு கிடையாது.
அப்ப இப்படி ஒரு அழகான பெயர்களை ஒரு குழுவுக்கு வைத்துக் கொள்வது என்பது, உதாரணமாக ஒரு தாவா நிறுவனமாக இருக்கலாம். அப்ப ஒரு ஒரு அமைப்பு ரீதியாக நல்ல விஷயத்தை செய்யக்கூடியவர்கள் இப்படி நல்ல புகழுக்குரிய பெயர்களை வைத்துக் கொள்வது தப்பு கிடையாது. அல்லாஹ் இதை பாராட்டி தான் குர்ஆன்ல சொல்றான், மினல் முஹாஜிரின் வல் அன்சார். அப்ப எனவே தெளிவாகவே குர்ஆன்ல சொல்லப்பட்ட ஒரு விஷயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அன்சாரிகளையே நேசிக்க சொன்னாங்க? அந்த அளவுக்கு அவங்களோட சிறப்பு என்ன இருந்ததுன்னு சொன்னால், அல்லாஹ் தஆலா கூட அவர்களை குர்ஆனிலே புகழ்ந்து பேசுகிறான். சூரத்துல் ஹஷ்ர் 9வது வசனத்துல பாருங்க, அல்லாஹ் தஆலா மிக அழகா சொல்கிறான், வல்லதீன தபவ்வஉ த்தார வல் ஈமான மின் கப்லிஹிம் யுஹிப்பூன மன் ஹாஜர இலைஹிம் வலா யஜிதூன ஃபீ சுதூரிஹிம் ஹாஜத்தன் மிம்மா ஊது வயஸிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா வமன் யூக ஷுஹ நஃப்ஸிஹி ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான் அன்சாரிகளை பத்தி, வல்லதீன தபவ்வஉ த்தார வல் ஈமான மின் கப்லிஹிம், வீடுகளையும் வாசஸ்தலங்களையும் அதே போன்று ஈமானையும் அவர்கள் பெற்றிருந்தார்கள். யாரு? அன்சாரிகள். இவர்களுக்கு முன்னாடி, அதாவது மதீனாவுல அவங்க ஈமானையும் பெற்று வீடுகள் எல்லாமே அவங்களுக்கு, இவங்க போறதுக்கு முன்னாடி அவங்க அந்த ஈமானுடைய பாக்கியத்தையும் அவர்கள் வீடு வசதியோட அவங்க இருந்தாங்க. அதே நேரம் யுஹிப்பூன, அவர்கள் நேசித்தார்கள். யுஹிப்பூன மன்ஹாஜரையும், அவர்களின் ஹிஜ்ரத் செய்து வந்தவர்களை அவர்கள் நேசித்தார்கள். அப்போ முஹாஜிரின்கள் அன்சாரிகள் நேசித்தாங்க, அன்சாரிகளை மோமின்கள் நேசிக்கிறாங்க, மோமின்களை அல்லாஹ் நேசிக்கிறான். புரியுதா உங்களுக்கு? அப்ப அல்லாஹ் இந்த தெளிவா யுஹிப்பூன மன் ஹாஜர இலைஹிம், அவர்களின் பால் ஹிஜ்ரத் செய்து வந்தவர்களை அவர்கள் நேசித்தார்கள். வலா யஜிதூன ஃபீ சுதூரிஹிம் ஹாஜத்தன் மிம்மா ஊது, அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதில் இருந்து அவர்கள் எந்த ஒரு விடயத்திலும் காழ்ப்புணர்வு கொள்ளவில்லை, அவர்கள் உள்ளத்துல காழ்ப்புணர்வு ஏற்படவில்லை. அந்த சஹாபாக்களை பார்த்து அதே நேரம் தன்னை விட அவர்களை முற்படுத்தினார்கள். தனக்கு தேவை என்றிருந்த பொழுதும், வலவ் கான பிஹிம் ஹஸாஸா, அவர்களுக்கு தேவை என்றிருந்த பொழுதும் வயஸிரூன அலா அன்ஃபுஸிஹிம், அவர்களை விட அந்த தோழர்களை முற்படுத்தினார்கள். யார் கஞ்சத்தனத்தில் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வாரோ ஃபௌலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவர்கள் வெற்றியாளர்கள். அப்ப எனவே இந்த வசனத்தை பொறுத்தவரையில இது அல்லாஹ் தஆலா இங்கே மிக அழகாக அன்சாரிகளை புகழுகிறான். புகழுவதற்கான காரணமாக முஹாஜிர்களை நேசித்தது, முஹாஜிர்களுக்கு உதவி செய்தது, முஹாஜிர் மீது கொண்ட அன்பை அல்லாஹ் சொல்கிறான். அப்ப முஹாஜிர்களை அன்சாரிகள் நேசித்தார்கள், அன்சாரிகளை நாங்கள் நேசிக்க வேண்டும், எங்களை அல்லாஹ் நிச்சயமாக நேசிப்பான் என்பதை நாம் இந்த விஷயத்துல புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப எனவே இந்த சஹாபாக்களை பொறுத்தவரையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு உதவி செஞ்ச ஒரு குழு சார்ந்த சஹாபாக்களையும் புகழ்ந்திருக்கிறார்கள், தனிப்பட்ட சஹாபாக்களையும் புகழ்ந்திருக்கிறார்கள். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை புகழ்ந்திருக்கிறாங்க, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை புகழ்ந்திருக்கிறாங்க, உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை புகழ்ந்திருக்கிறாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை புகழ்ந்திருக்கிறாங்க, அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை புகழ்ந்திருக்கிறாங்க. அப்ப தனிப்பட்ட ரீதியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் சஹாபாக்களுக்கும் உதவி செய்தவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழ்ந்திருப்பதை போன்று ஒரு சமூகத்தை புகழ்ந்திருக்கிறார்கள். இந்த கோத்திரத்திலே உள்ள இந்த மனிதர், உதாரணமாக வஃப்து அப்துல் கைஸ் வந்த பொழுது ஜுவாஃபா பஹ்ரைன் அந்த காலத்துல இப்ப சோதிக்குள்ள இருக்கிறது, அங்க இருந்து வந்தாங்க அப்துல் கைஸ். அப்படி வரக்கூடிய அந்த அஷஜ் அப்துல் கைஸ், அதுக்கு பொறுப்பாக வந்தவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்திருக்கிறார்கள். இன்ன ஃபீக லஹஸ்லத்தைன், உங்கள அல்லாஹ் விரும்பக்கூடிய ரெண்டு பண்பு இருக்கிறது, யுஹிப்புஹுமுல்லாஹ் அல் ஹில்ம் வல் அனாத், அதாவது சகிப்பு தன்மை, நிதானம் உங்ககிட்ட இருக்கிறது என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஷஜ் அப்துல் கைஸுக்கு சொன்னாங்க. அப்ப எனவே இந்த மாதிரியான சில விஷயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்திருக்கிறார்கள், பாராட்டி இருக்கிறார்கள், ஊக்கப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது தனிப்பட்ட மனிதர்களாக இருந்தாலும் சரி, ஒரு குழு சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு குழுவில் இருக்கக்கூடிய ஒரு தனி மனிதரையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்கிறாங்க? புகழ்ந்து இருக்கிறார்கள், ஊக்கப்படுத்தி இருக்கிறார்கள். அப்ப ஒரு மனிதர்கள் செய்கின்ற நல்ல விடயங்களை பாராட்டுவது, ஊக்கப்படுத்துவது என்பது ஒரு நல்ல விஷயம், இபாதா. நம்ம சொல்றது நிறைய பேர் விமர்சனங்களுக்கு தான் நம்ம என்ன செய்யறோம், ஏதாவது இது செய்யறதுல ஏதாவது ஒண்ணு பிழை பிடிக்கணும் அல்லது ஏதாவது ஒன்று விமர்சனம் பண்ணணுங்கிற அது ஒரு வகையான மனநோய். எல்லாத்துலயுமே விமர்சன கண்ணோட்டத்துல பாக்குறது. கொஞ்சம் செஞ்சாலும் நல்லா ஊக்கப்படுத்தி அவங்களை இன்னும் நல்லா செய்ய வைக்கலாம். 70 மார்க்ஸ் எடுத்த பிள்ளைக்கு மாஷால்லா நல்ல 70 மார்க்ஸ் எடுத்துக்க, இன்னும் 30 மார்க்ஸ் படிச்சு நல்ல அழகான முறையில நீங்க மார்க்ஸ் எடுக்காம இதை பாராட்டி சொன்னா அந்த புள்ள அடுத்த முறை எடுக்கும். இன்னும் 30 மார்க்ஸ் அநியாயமா விட்டுட்டேடான்னு அவன் முடிஞ்சுது, அவன் படிப்பானா? அதே யோசிச்சு வச்சு அப்படித்தானே. அப்ப இனி ஊக்கப்படுத்துவதன் மூலமாக ஒரு விடயத்தை சாதிக்க நினைப்பதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்பாடாக இருந்தது. நாங்க என்ன செய்யறோம்னா விமர்சனம் பண்ணி இருக்கிறது இல்லாமல் ஆக்க பாக்குறோம், அழிச்சு விட பாக்குறோம். அப்ப எனவே அப்படி இருக்க கூடாது. எனவே அன்சாரிகளை, அது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னா, அல்லாஹ்வுடைய சுன்னாவும் அதுதான். அல்லாஹ்வும் அழகா பாருங்க எப்படி புகழ்கிறான்.
அப்ப எனவே அன்சாரிகளை இப்படிப்பட்ட நற்குணம் உள்ளவர்களாக நற்பண்பு உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள். எனவே அவர்களை அல்லாஹ் புகழ்ந்து ஊக்கப்படுத்துகிறான், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்து ஊக்கப்படுத்துகிறார்கள். அப்ப எனவே நாம் என்ன செய்யணும்னா எங்களோடு இருக்கக்கூடிய சகோதரர்களை தோழர்களை நாம் இயலுமான அளவு அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும். நல்ல விடயத்துக்கு அவர்களை புகழ்ந்து ஊக்கப்படுத்தி அவர்களை நல்ல ஒரு நிலைமைக்கு கொண்டு வர முயற்சிக்க வேண்டுமே தவிர எல்லா விடயத்திலுமே நாம் விமர்சனங்களை கொண்டு அவர்களை தாழ்த்தி விடக்கூடாது. நல்ல விமர்சனங்கள், அதாவது ஒரு மனிதனை நல்ல பாதைக்கிட்டு செல்லக்கூடிய ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் என்பது நல்ல ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். அதுவே எல்லாத்திலையுமே விமர்சனம் பண்ணி கொண்டு எல்லாத்தையுமே குறைக்கண் கொண்டு பார்த்துக்கிட்டு 100 விஷயத்தை நல்லா செஞ்சிருந்தா 101வது பிழை வருமானு தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய மனோநிலை என்பது அது ஒரு பாரதூரமான ஒரு உள்ளம் சார்ந்த ஒரு பிரச்சனை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் இந்த அன்சாரிகளை நேசிப்பது என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆயத்துல் ஈமான், ஈமானுடைய அடையாளமே ஹுப்புல் அன்சார்னாங்க. அன்சாரிகளை நேசிப்பது ஈமானுடைய அடையாளம், அன்சாரிகளை நேசிப்பது. அது மட்டுமல்ல அடையாளம், நிறைய அடையாளங்கள் இருக்கின்றன. ஆனா இந்த இடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவு அன்சாரிகளை நேசிப்பது ஆயத்துல் ஈமான், ஈமானுடைய ஒரு அத்தாட்சி என்று சொன்னாங்க. ஹுப்புல் அன்சார், அன்சாரிகளை நேசிப்பது. இந்த அதாவது ஆயத்துல் ஈமான் ஹுப்புல் அன்சார் என்ற இந்த ஹதீஸும் சஹீஹ் புகாரில வருது. கிதாபுல் ஈமான்ல பாபு அலாமத்துல் ஈமான் ஹுப்புல் அன்சார் என்ற தலைப்புகளை வருது. அப்ப எனவே இது சஹீஹ் புகாரில வரக்கூடிய ஹதீஸ். அன்சாரிகளை நாம் நேசிப்பது என்பது ஈமான் சார்ந்த ஒரு விஷயம் என்பதை நாம் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அதுல இருக்கக்கூடிய அது அரபுல பார்க்கணும், தமிழ்ல பாத்துங்க. அப்ப அதுல இருக்கக்கூடிய இப்போ ஒன்னொன்னா அந்த அந்த இதுல பார்த்தா உங்களுக்கு லேசா கண்டுபிடிக்கணும். ஈமானுக்கு போனீங்கன்னா அந்த தலைப்புகள் வந்துடும். அந்த தலைப்பு அப்ப எனவே ஈமான் என்பது அது சில ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் என்பதையும் தாண்டி நேசத்திலே ஈமான் இருக்கிறது. அது அன்சாரிகளை நாம் நேசம் கொள்ள வேண்டும். ஏன் நேசம் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் சஹாபாக்களுக்கு, முஹாஜிர்களுக்கு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்த அந்த தியாகம், அவர்களுக்காக செய்த அந்த உதவி ஒத்தாசைகள், அவர்களை நேசம் கொண்டது என்பதையெல்லாம் நாம் விரிவாக என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நேசத்தின் வெளிப்பாடு எப்படி இருக்கணும்னா, நாம் அவர்களை அந்த வழியை பின்பற்ற வேண்டும். அன்சாரிகள் நேசிக்கிறீங்களோ? நேசிக்கிறோம். என்ன செய்ய, நேசத்தால் என்ன நடக்க போகுது? நேசத்தை வெளிப்படுத்தணும். அப்ப அவர்களை போன்று நாமும் செயல்பட வேண்டும். விளங்க அவங்க சொல்றது. இப்ப ரசூலுல்லாஹ் நேசிக்கிறேன், என்ன நேசத்தின் அடையாளம் என்ன? அவங்களை பின்பற்றணும். நேசத்தின் அடையாளம் என்ன? அவர்களை பின்பற்றணும். அப்ப ரசூலுல்லாஹ் பின்பற்றணும், சஹாபாக்களை பின்பற்றணும். அதான் அவங்க சொல்றது. நல்ல வழிமுறையில், நல்ல அடிப்படையில் எப்படி அன்சாரி தோழர்கள் அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட இருந்த சஹாபாக்களுக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கும் உதவியாக வாழ்நாள் முழுக்க ஆயுளை அர்ப்பணித்து செயல்பட்டார்களோ அந்த எண்ணம் எங்களிடம் வர வேண்டும். அதுதான் நாங்க அவர்களை நேசிக்கிறோம் என்பதற்கு அடையாளம். வாயின் அளவுல நான் அந்த சஹாபியை நேசிக்கிறேன், இந்த சஹாபியை நேசிக்கிறேன் என்பது அல்ல விடயம். விளங்கா? சரி. அடுத்ததாக அதே போன்றுதான் இந்த சஹாபாக்களையும் குறிப்பாக அலி ரலியல்லாஹு அன்ஹு பத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த ஹதீஸும் முஸ்லிம்ல வரக்கூடிய சஹீஹ் கிதாபுல் ஈமான்ல வருது. பாபு ஹுப்பு அலி ரலியல்லாஹு அன்ஹு மினல் ஈமான் என்ற தலைப்புக்குள்ள வருது. அலி ரலியல்லாஹு அன்ஹுவை நேசிக்கிறது ஈமான் சார்ந்த விஷயம். அதாவது அந்த அன்சாரிகள் என்ற அந்த ஒரு குழுவை சொன்ன மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சஹாபாக்களையும் சொல்லி இருக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க என்னென்றால், والذي فلق الحبة وبرأ النسمة إنه لأهد النبي الأمي إلي ألا يحبني إلا مؤمن ولا يبغضني إلا منافق. அதாவது ஃபலகல் ஹப்பா, அதாவது வித்துக்களை பூமியின் அடியிலிருந்து பிளந்து அப்படியே முளைக்க செய்கின்ற, வித்துக்களை அப்படியே வெடிச்சு மேல முளைக்க செய்கின்ற, தாவரமாக முளைக்க செய்கின்ற அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, ஒபர அன்னசமத்தை, அதாவது ரூஹ்களையும் மனிதர்களையும் படைக்கின்ற அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு ஒரு ஒப்பந்தத்தை எழுதி தந்திருக்கிறார்கள், செய்திருக்கிறார்கள். என்னவென்றால், அல்லா யுஹிப்புனி இல்லா முஃமின், என்னை முஃமினை தவிர வேற யாரும் என்ன நேசம் கொள்ள மாட்டார்கள். இல்லை, அல்லா யுஹிப்புனி இல்லா முஃமின், முஃமினை தவிர வேற யாரும் என்னை நேசிக்க மாட்டார்கள். வலா யுபகிதுனி இல்லா முனாஃபிக், முனாஃபிக்கை தவிர வேற யாரும் என் மீது கோபம் கொள்ள மாட்டார்கள், என்னை வெறுக்க மாட்டார்கள். அப்ப என்ன அர்த்தம்? அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நேசிப்பது ஈமான் சார்ந்த விஷயம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நேசிக்கிறது என்பது ஈமான் சார்ந்த விடயம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வெறுப்பது என்பது அது ஒரு முனாஃபிக்கினுடைய பண்பு என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப எனவே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நேசிக்கிறதுனால அடுத்த சஹாபாக்களை வெறுக்கணும் அப்படி அர்த்தமா? இல்ல, அதுதான் தவறான புரிதல். அது ஒரு கொள்கையினுடைய
பிழையை உணர்த்துகிறது. ஆனாதானே அது வந்து ஒரு ஒரு வழிகட்ட கொள்கையை நோக்கி நம்மளை கொண்டு போகும். எப்படி அபூபக்கர் சித்தீக், அபூபக்கர் உண்மையாளரோ, உமர் அல் ஃபாரூக் சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்து விளங்கப்படுத்தக்கூடியவரோ, அது மாதிரி வேற சஹாபாக்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன சிறப்புகளை சொன்னாங்களோ அதே மாதிரி ஒரு சிறப்பு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இருக்கிறது. அதே நேரம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நேசம் கொள்வது என்பது மிக மிக சிறப்பாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்றுதான் அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய அந்த நேசம் எங்களோட உள்ளத்துக்குள்ள வரணும், அது ஃபர்து என்பதாக இமாம் ஹஸன் அல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லி இருக்கிறார்கள். ஹஸன் அல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்கப்பட்டது, அபூபக்கர் உமரை நேசம் கொள்வது என்ன, எப்படி அம்சம், சுன்னத்தா என்று கேட்கப்பட்ட பொழுது அது ஃபர்து என்பதாக சொன்னார்கள். அதே போன்று சஹாபாக்களை நேசம் கொள்வது, அதே போன்று அதாவது அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு நேசம் கொள்ளுகின்ற அந்த விடயத்தை முன்னைய சஹாபாக்கள் தாபியீன்கள், சிறிய சஹாபாக்கள் தாபியீன்கள் எப்படி படிச்சு கொடுப்பாங்க அவங்களோட பிள்ளைகளுக்குன்னா குர்ஆன்ல இருக்கிற சூரா படிச்சு கொடுப்பதை போன்று படிச்சு கொடுப்பாங்க. அப்ப எனவே இந்த சஹாபாக்கள் நேசம் கொள்ளுது, அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு செய்தி இந்த மாதிரி வருது, அவங்களை நேசம் கொள்ளணும் என்று பிரித்து தனியாக வார நேரம் இந்த பொதுவாக இமாம் ஹஸன் பஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட கேட்கப்பட்ட விஷயம் என்னடா, அந்த சஹாபாக்களை பொதுவாக சஹாபாக்களை நேசிக்கிறது என்பது சுன்னத்தா என்று கேட்கப்பட்டது, இல்ல அவங்களை நேசம் கொள்வது என்ன வாஜிப் கட்டாய கடமை என்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அப்படி நிறைய கருத்துக்கள் இந்த சஹாபாக்களுடைய நேசம் சம்பந்தமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப எனவே நாம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, அதே போன்று சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட ஏனைய 6 சஹாபாக்கள், இந்த 4 அந்த 6 சஹாபாக்கள், அதே மாதிரி இன்னும் பல ஹதீஸ்ல சொல்லப்பட்ட இன்னும் பல 100 சஹாபாக்கள், சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட சஹாபாக்கள், அதே போன்று அன்சாரி சஹாபாக்கள், முஹாஜிர்கள், பத்ர்ல கலந்து கொண்டவங்க, உஹதுல கலந்து கொண்டவங்க, ஹுதைபியாவுல கலந்து கொண்டவங்க சஹாபாக்கள், இப்படி எல்லா சஹாபாக்களையுமே நாங்கள் நேசிக்க வேண்டும். எனவே இப்படி பரந்த ஒரு நேசம் எங்கிட்ட இருக்கணும். அதிலையும் குறிப்பா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சில சஹாபாக்களை சொல்லி இருக்கிறார்கள், அது அவர்களுடைய சிறப்பை காட்டுகிறது. அந்த சிறப்பு என்பது அடுத்த சஹாபாக்களோடு ஒப்பிடும் பொழுது அவர்களுடைய அந்தஸ்தை குறைத்து விடாது. இவரை நாங்க விரும்புறது ஈமானுடைய அடையாளம் என்று சொன்னால் அடுத்த சஹாபாக்களையும் நாம் நேசிக்க வேண்டும், அவங்களை நேசிக்க கூடாது என்ற அர்த்தம் அல்ல, நாம் தவறாக புரிந்து கொள்ள கூடாது. அபூபக்கர் சித்திக், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் உண்மையாளர் என்றா உமர் ரலியல்லாஹு அன்ஹு பொய்யர் என்ற அர்த்தம் இல்லை, அது அவருக்குரிய சிறப்பு. அப்ப எனவே ஒவ்வொருவரும் நாம் இதை தெளிவாக புரிந்து அவர்களை நேசிக்க வேண்டும். குறிப்பாக இந்த அன்சாரி தோழர்களை நேசிப்பதை இங்கே நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களை நேசிப்பது என்பது ஈமானுடைய ஒரு அடையாளம், ஆதாரம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிற அதே நேரம் அல்லாஹ் தஆலா அந்த அன்சாரி தோழர்களை நேசிக்கின்றவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு பண்பு, அல்லாஹ் தஆலா நேசிக்கக்கூடிய மனிதர்களில் யார் ஒரு மனிதன் இரகசியமாக தர்மம் செய்கிறானோ அவனை அல்லாஹ் நேசிக்கிறான். யார் ஒரு மனிதர் இரகசியமாக தர்மம் செய்கிறாரோ அவரை அல்லாஹ் நேசிக்கிறான். அது என்ன ஹதீஸ்ங்கறத பாப்போம். قال رسول الله صلى الله عليه وسلم اما الثلاثه الذين يحبهم الله عز وجل فرجل اتى قوما فسالهم بالله ولم يسالهم بقرابه بينهم فمنعوه فتخلف رجل بعقابهم فاتاه سرا لا يعلم بعطيته الا الله والذي اعطاه. அதாவது இந்த ஹதீஸ் வந்து இப்ப நான் சொன்ன ஹதீஸ் முஸ்னத் அஹ்மத்ல 21252 ஹதீஸ், 21252 ஹதீஸ். இது ஒரு நீளமான ஹதீஸ். அதாவது இந்த ஹதீஸ்ல 6 நபர்கள் குறித்து சொல்லப்படுது. 3 நபர்கள் அல்லாஹ் நேசிக்கிறான், 3 நபர்கள் அல்லாஹ் வெறுக்கிறான். அதுல இந்த தலைப்போட சம்பந்தப்பட்ட அந்த செய்தியை மட்டும் நாங்க பார்ப்போம். அப்ப இந்த ஹதீஸ் வந்து நான் நினைக்கிறேன் சொன்ன நசாயிலே வருது, சையான ஹதீஸ். அது மாதிரி முஸ்னத் அஹ்மத்லையும் இந்த நம்பர் இலக்கத்துல வருது. அப்ப அல்லாஹ் விரும்பக்கூடிய 3 பேர், அல்லாஹ் விரும்பக்கூடிய 3 பேர், அல்லாஹ் வெறுக்கக்கூடிய 3 பேர். இந்த 6 நபர்கள் குறித்து இந்த ஹதீஸ் பேசுது. ஆனா இந்த இடத்துல நாம் முதலாவதாக சொல்லப்பட்ட நபரை பார்ப்போம். அம்மா ஸலாஸத்துல் லதீன யுஹிப்புஹுமுல்லாஹ் அஸ்ஸ வஜல், அல்லாஹ் விரும்பக்கூடிய 3 பேர்களில் இருந்தும் ஒருவரானவர் எப்படின்னா ஃபரஜுலுன், ஒரு மனிதர் என்ன செய்யறாருண்டா அத்தா கௌமன், ஒரு சமூகத்தை நோக்கி வாரார், ஒரு சமூகத்தை நோக்கி வாரார். ஃபஸஅலஹும் பில்லாஹ், அல்லாஹ்வுக்காக எனக்கு ஏதாவது தாங்கன்னு கேட்கிறார். என்ன கேட்கிறாரு? அல்லாஹ்வுக்காக எனக்கு ஏதாவது தாங்க. வலம் யஸ்அலுஹும் பிகராபத்தின் பைனஹும், அதாவது எந்தவித
உறவும் அவர்களுக்கு மத்தியில கிடையாது. இப்ப நான் வந்து உங்கள்கிட்ட கேட்கிறேன், எனக்கும் உங்களுக்கு மத்தியில எந்த சொந்த பந்த உறவோ நெருக்கமோ கிடையாது. ஆனாதானே நான் ஒரு வெளியால், நீங்க ஒரு வெளியாட்கள் அப்படின்னு இருக்கும் பொழுது அந்த இடத்துல வந்து அந்த நான் வந்து கேட்கிறேன்னு வைங்க, கராபத்தையும் பைனவும் உதாரணமா சொந்தக்காரர்களாக இருந்தா கூட தைரியமா கேட்கலாம், சாச்சா மாமா பெரியப்பா சித்தப்பான்னு சொல்லி எனக்கு இப்படி தேவை அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இது யார் எவருன்னே தெரியாது. ஆனால் அப்படிப்பட்ட சொந்த பந்த எந்த உறவும் இல்லாத ஒரு சமூகத்துல போய் அல்லாஹ்வுக்கா எனக்கு தாங்கன்னு ஒரு மனிதர் கேட்கிறார். அப்ப ஃபமன் அவங்க யாருமே கொடுக்க இல்லை, அவங்க யாருமே கொடுக்கவில்லை, தடுத்து கொண்டார்கள். இப்ப இந்த மனிதர் என்ன செய்யறாரு, கிடைக்க இல்லைன்னு போற நேரம் இப்ப ஒரு மனிதர் அதுல அந்த கூட்டத்துல இருந்த ஒரு மனிதர் என்ன செய்யறாருன்னா கொஞ்சம் பின்னாகி அவங்க ஒருத்தருக்குமே தெரியாம இந்த மனிதர் போற வழியில என்ன செய்யறாரு, இப்ப யாருமே கொடுக்கலன்னு அவர் போறாரு. இப்ப ஒரு மனிதர் அதுல இருந்து ஒரு மனிதர் என்ன செய்யறாரு, அவங்களுக்கு முன்னாடி கொடுக்காம மெதுவா பின்னாடி வந்து இவரை போய் சந்திச்சு தனிமையில கொண்டு வைத்து அவர் கேட்ட அந்த தர்மத்தை செய்யறார். அதாவது அந்த அந்த இடத்திலே கொடுத்திருக்கலாம். அப்ப எத்தனை அந்த அந்த கூட்டத்துல 1000 பேர் இருக்கிறான்னு வைங்க, 999 பேர் பார்த்துட்டு இருக்கும்போது கொடுத்து அவருக்கு எப்படி ஒரு அவர் உள்ளத்துல ஒரு பாராட்டு, ஒரு சந்தோஷம், ஒரு பெருமை ஒன்று வருமா இல்லையா? ஆனா அதை பொருட்படுத்த இல்லை. ஏன் காரணம், அல்லாஹ்வுக்காக நான் கொடுக்க போறேன்னு சொல்லி மெதுவா அவர் போற நேரம் அப்படியே ஓடி போய் அவர்கிட்ட போயிட்டு அந்த அவர் கேட்ட அந்த தர்மத்தை அவர் செய்யறார். அந்த தர்மத்தை அந்த கொடுக்கப்பட்ட மனிதரையும் அல்லாஹ்வை தவிர வேற யாருக்குமே தெரியாது. சொல்லுது இது வந்து 21252வது செய்தி முஸ்னத் அஹ்மதுல. அப்ப பாருங்க, இந்த செய்தியை பொறுத்தவரையில அந்த மனிதர் இத உண்மையிலேயே அல்லாஹ் மட்டும்தான் இதை பார்க்கணும். அப்ப அந்த மனிதர் கொடுக்கறதுனால அவருக்கு விளங்குது. இப்ப அவர்கிட்ட கொடுக்காம வேற யார்ட்ட கொடுக்கறது, கேட்டவர் தான் கொடுக்கணும். அப்ப எனவே அவர்கிட்ட கொடுக்கிறாரு, அல்லாஹ்க்கு மட்டும்தான் அந்த விஷயம் தெரியும். அப்ப இந்த மனிதரை அல்லாஹ் நேசிக்கிறான். அப்ப இந்த தலைப்பு என்ன, இது இரகசியமாக ஒரு மனிதன் செய்கின்ற தர்மத்தை அல்லாஹ் நேசிக்கிறான். அப்ப அதுக்கு உதாரணமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொன்னாங்க. அப்ப எனவே அல்லாஹ் இதை நிச்சயமாக விரும்புகிறான். இப்ப பாப்பனாங்க இரகசியமாக தர்மம் செய்தல் என்பது ஒன்று இருக்கு, பரஹசியமாக தர்மம் செய்தல் ஒன்றும் இருக்கு. இன்துபுது ஸதகாத்தி ஃபனிஅம்மாஹி, நீங்க தர்மத்தை நீங்க பகிரங்கமா கொடுத்தால் நல்லதுதான். ஆனால் அல்லாஹ் தஆலா சொல்றான் என்றால் வஇன் துஃபூஹா வதுதுல் ஃபுகரா ஃபஹுவ கைருல் லக்கும். பாருங்க, வஇன் துஃபூஹா வதுதுல் ஃபுகரா ஃபஹுவ கைருல் லக்கும், அதை நீங்க மறைத்து ஃபுகராக்களுக்கு மறைத்து நீங்க மறைத்த ஃபுகராக்களுக்கு நீங்க கொடுத்தால் அது உங்களுக்கு சிறந்தது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி போட்டு வகஃபர் அன்கும் மின் ஸய்யாத்திக்கும், உங்களோட பாவங்கள் அல்லாஹ் நிச்சயமா அதன் மூலமாக மன்னிப்பான் என்பதை அல்லாஹ் சொல்றான். அப்ப எனவே இந்த இடத்துல நாங்க பகிரங்கமா சதக்கா தர்மம் செய்வது வந்து முகசூதியை உண்டாக்கும் என்றிருந்தா அதை தவிர்ந்து கொள்வதுதான் சிறப்புக்குரியது. அதை தவிர்ந்து கொள்வதுதான் சிறப்புக்குரியது. அதே நேரம் ஒரு மனிதன் வந்து நலவை மக்களுக்கு காட்டுவதற்காக வேண்டி ஒரு மனிதன் வந்து இந்த நலவை காட்டி அதன் மூலமாக 4 பேரை அவர் ஊக்குவிக்கிறான் என்று சொன்னால், அதன் மூலமாக 4 பேரை ஊக்குவிக்கிறான் என்று சொன்னால் அது சிறந்ததுதான். அதுதான் அல்லாஹ் தஆலா அங்க சொல்றான், 4 பேரை ஊக்குவிப்பதனால அது சிறந்ததாக இருக்கும். அதே நேரம் ஒரு மனிதன் தன்னுடைய இஹ்லாஸை பாதுகாத்துக் கொள்வதற்காக மறைத்தும் என்ன செய்யலாம், தர்மம் செய்யலாம், அது சிறந்தது. அப்படி செய்யறது சிறந்தது. அறிஞர்களை பொறுத்தவரை சொல்லுவாங்க, ஒரு மனிதன் வந்து பகிரங்கமாக தர்மம் செய்வதை விட இரகசியமாக தர்மம் செய்வதுதான் சிறந்தது என்பதாக சொல்லுவாங்க. அப்ப எனவே இந்த வசனம் இந்த வசனம் சூரத்துல் பக்ராவினுடைய 271வது வசனமாக இருக்கிறது. அதுலயும் 2 விஷயத்தையும் சொல்லப்படுது. அதாவது நீங்க பகிரங்கமா கொடுப்பது உங்களுக்கு சிறந்ததுதான், அது ஒரு காரணத்தோட சொல்லப்படுது. ஆனா மறைமுகமாக சொல்லப்படுறதுக்கு நேரடியான கூலி அதுக்கு வழங்கப்படும் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப தொழுகை எடுத்துக்கொண்டா பாருங்க, அஃதலு ஸலாத்தி ஸலாத்துல் மர்ஃபி ஃபீ பைத்தில் மக்தூபா. அதாவது புகாரில கிதாபுல் அதான் ஸலாத்துல் லைல், கிதாபுல் அதான்ல ஸலாத்துல் லைல் என்ற தலைப்புக்குள்ள வருது. அஃதலு ஸலாத்துல் மர்ஃபி ஃபீ பைத்திஹி இல்லத்தி மக்தூபா. அதாவது தொழுகையில் மிகச்சிறந்த தொழுகை ஸலாத்துல் மர் ஃபீ பைத்திஹி, அவர் வீட்டுல தொழக்கூடிய தொழுகைதான், ஃபர்லான தொழுகைகளை தவிர. ஃபர்லான தொழுகைகளை நீங்க பள்ளிவாசல தொழுகிற மாதிரி சுன்னத்தான தொழுகைகள் நீங்க வீட்டுல தொழுவது சிறந்தது. அதுதான் உங்களுக்கு சிறந்த தொழுகையா இருக்கும்.
அப்ப எனவே நீங்க வீடுகளை வந்து தொழுகையின் மூலமாக உயிர்ப்பிக்க வேண்டும் என்பதையும் இங்கே சொல்லப்பட்டு, அப்ப சுன்னத்தான தொழுகையில நாம யாருக்கும் தெரியாம தொழுவதன் மூலமாக எங்களுடைய ஈமானுக்கு அது பாதுகாப்பாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் ஜாஹிர் பில் குர்ஆனி கல் ஜாஹிர் பிஸ் ஸதகா வல் முஸ்ஸிர் பில் குர்ஆன் கல் முஸ்ஸிர் பிஸ் ஸதகா. அல் ஜாஹிர் பில் குர்ஆன், குர்ஆனை சத்தமாக ஓதுவர் வந்து கல் ஜாஹிர் பிஸ் ஸதகா, அதாவது பகிரங்கமாக தர்மம் செய்வரை போன்று. வல் முஸ்ஸிர் பில் குர்ஆன், குர்ஆனை இரகசியமாக ஓதுவர் கல் முஸ்ஸிர் பிஸ் ஸதகா, சதகாவை இரகசியமாக கொடுப்பவரை போன்று. அப்ப ஒரு மனிதர் சத்தமாக ஓதுவதன் மூலமாக, இந்த ஹதீஸ் வந்து சஹீஹ் சுனன் திர்மிதியில பதிவாயிருக்கு. அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸை அல்பானி ரஹ்மத்துல்லாஹி இந்த ஹதீஸை வந்து சஹீஹ்னு சொல்றாங்க. சரி, 2336 ஹதீஸ். இப்ப சஹீஹ் சுனன் திர்மிதின்னு சொல்லும்போது கஷ்டமாகி எடுக்கிறது. ஏன்னா அது திர்மிதியுடைய மொத்தமான நம்பர் போட மாட்டாங்க. அல்பானி சஹீஹ் என்று சொன்ன ஹதீஸ் சுனன் திர்மிதியில அல்பானி ரஹ்மத்துல்லாஹி சஹீஹ் என்று தெரிவு செஞ்ச ஹதீஸில் தான் அதுல வரும். அப்ப இந்த இடத்துல பாருங்க, அல் ஜாஹிர் பில் குர்ஆன், அல் ஜாஹிர் பில் குர்ஆன் கல் ஜாஹிர் பிஸ் ஸதகா வல் முஸ்ஸிர் பில் குர்ஆன் கல் முஸ்ஸிர் பிஸ் ஸதகா என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். அல் ஜாஹிர் பில் குர்ஆனை பொறுத்தவரையில குர்ஆனை சத்தமாக ஓதும் பொழுது இப்ப 4 பேர் கேட்கிறாங்க, அது அடுத்தவங்களுக்கு அது பிரயோசனமாக இருக்கும்னா அது நல்ல விஷயம் தான், நம்ம சொல்றது. அதே நேரம் மாஷா அல்லாஹ் இவர் எப்பயுமே குர்ஆன் ஓதிட்டு இருக்கிறாரு 4 பேர் சொல்லணும்னு நினைச்சா அது மண்ணா போகும், அவ்வளவுதான், எல்லாமே அழிஞ்சு போயிடும். அது மாதிரிதான் சதகாவும். அதாவது இது கொடுக்கறதுனால ஒரு 4 பேருக்கு பலன் கிடைக்கும்டா நல்லதுதான். அதே நேரம் 4 பேர் பாராட்டணும், புகழணும், மாஷா அல்லாஹ் ஒரு 10 லைக் கமெண்ட்ஸ் வரணும், அதான் அப்படின்னு அவர் செஞ்சு அதை போட்டார் என்றால் அது அப்படியே அழிந்து நன்மை இல்லாமல் போய்விடும். அப்ப எனவே நாம் அதே போன்றுதான் வந்து இரகசியமாக தர்மம் செய்வது என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இறைவனுடைய கோபத்தை தணித்து விடும். சதகத்து சிர் துத்ஃபி கலப ரப், சஹீஹ் ஹதீஸ். சதகத்து சிர், இரகசியமாக தர்மம் செய்வது என்பது துத்ஃபி கலப ரப், ரப்புடைய கோபத்தை அது என்ன செய்யும், தணித்து விடும். அதே மாதிரி சதகாவுடைய சிறப்புகளை எடுத்துக்கொள்கின்ற பொழுது கெட்ட மரணம், மீத்தத்து சூ, கெட்ட மரணத்திலிருந்து உங்களை பாதுகாக்கும், கபருடைய வேதனையிலிருந்து பாதுகாக்கும். நம்ம சொல்றது குறிப்பாக இந்த சதகத்து சிர் என்பது இரகசியமாக தர்மம் செய்கின்ற அந்த ஒரு பழக்கம் வந்து ரப்புடைய கோபத்தை தணித்து விடுவது. அது போன்ற நல்ல மரணத்தை எங்களுக்கு பெற்றுத்தரும், கபருடைய வேதனையில் எங்களை பாதுகாப்பு தரும். எனவே இப்படியான ஒரு சூழ்நிலையை நாம் என்ன செய்யணும், உருவாக்கி கொள்ள வேண்டும். அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சபாத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லிஹி யௌம லா தில்ல இல்லா தில்லுஹு என்ற அந்த 7 கூட்டத்தாரை பற்றி சொல்லுகின்ற போது, அல்லாஹ்வுடைய நிழலை தவிர வேற எந்த நிழலும் இல்லாத அந்த நாளை மறுமையினுடைய அந்த நாளிலே அல்லாஹ் தஆலா ரஜுலுன், ஒரு மனிதனுக்கு நிழல் கொடுப்பான், தஸத்தக பிஸதகத்தின் ஃபஅஃபாஹா ஹத்தா லா தஅலம் ஷிமாலுஹு மா துன்ஃபிகு யமீனுஹு. அதாவது ஒரு மனிதன் தஸத்தக பிஸதகா, தர்மம் செய்கிறான், ஃபஅஃபாஹா, அதை மறைத்து செய்கிறான், ஹத்தா லா தஅலம் ஷிமாலுஹு மா துன்ஃபிகு யமீனுஹு, அவனுடைய வலக்கரம் கொடுத்ததை அவனுடைய இடக்கரத்துக்கு கூட தெரியாது, அந்த அளவு ரகசியமா தர்மம் செய்கிறான், அந்த அளவு இரகசியமா தர்மம் செய்கிறான். இவனுக்கு அல்லாஹ் தஆலா நாளை மறுமை நாளையிலே அல்லாஹ்வுடைய அந்த நிழல், எந்த நிழலும் இல்லாத அந்த மறுமை நாளிலே அல்லாஹ்வுடைய நிழலை நிச்சயமாக அல்லாஹ் வழங்குவான். இந்த ஹதீஸும் வந்து புகாரில வருது, கிதாபு ஜகாத்ல, கிதாபு ஜகாத் பாபு சதகா பில் யமீன் என்ற தலைப்புக்குள்ள வருது. இது எல்லா ஹதீஸுமே போடணும்னு அவசியம் இல்லை, சும்மா அவ்வளவுதான். நான் இது சும்மா சொல்றேன்னா பிறகு தேவைன்னா எடுத்து பார்த்து கொள்ளலாம் என்பதுக்கு வேண்டிதான், கஷ்டப்படணும். அப்ப இந்த ஹதீஸும் சஹீஹான ஹதீஸ், இது புகாரில நிறைய இடத்துல வருது, அது மாதிரி நிறைய கிரந்தங்கள்ல சஹீஹான ஹதீஸ் தான் இது. எனவே இந்த செய்தியை பொறுத்தவரையிலே ஒரு மனிதன் செய்கின்ற, இப்ப வலக்கரம் கொடுத்து இடக்கரத்துக்கு தெரியாதுன்னா என்ன அர்த்தம், இடக்கரம் பார்க்குமா, பார்க்காது. அப்ப அர்த்தம் என்னன்னு சொன்னா, அந்த அளவு தூரம் அவனோடு இருக்கின்ற ஒரு கை, 2 கை என்று சொல்லும் பொழுது இந்த 2 கையில ஒரு கையில கொடுத்து இன்னொரு கைக்கு தெரியாது, அந்த அளவு அவன் மறைமுகமாக செய்கிறான் என்பதை நான் புரிந்து கொள்வேன். எனவே மறைமுகமாக செய்கின்ற, அதாவது அறிஞர்கள் எடுத்துக்கொண்டார், முன் சென்ற ஸலஃபு ஸாலிஹீன்கள், அறிஞர்கள், சஹாபாக்கள், தாபியீன்கள் முதற்கொண்டு அவங்ககிட்ட இந்த மாதிரி இந்த சதகத்து சிர், இரகசியமாக தர்மம் செய்கின்ற வழக்காறு நிறைய இருந்திருக்கிறது. அது யாருக்குமே தெரியாது. எப்ப தெரியும் என்றா, அவங்க வஃபாத் ஆகிற பின்னாடி, அவங்க வஃபாத்தாகி
அதன் பின்னாலதான் இவர் இத்தனை குடும்பத்தை பராமரிச்சிருக்கிறாரு. ஏன்னா அந்த குடும்பம் வறுமையில அவர் வஃபாத் ஆயிட்டாரு. இப்ப அந்த குடும்பம் வறுமையில இருக்கும் பொழுது அவங்ககிட்ட கேட்பாங்க, யார் உங்களுக்கு இந்த கஷ்டத்தை எல்லாம் தீர்த்து வச்சதுன்னா இந்த மனிதர்னு சொல்லுவாங்க. அவர் வஃபாத் ஆயிடுவார். அவ்வளவுதான். சில பொழுது நான் வஃபாத்தானா கூட நீங்க சொல்லாதீங்கன்ற அந்த ஒரு ஒப்பந்தத்தையும் செஞ்சுட்டு மரணிச்ச முன்னோர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். அது மட்டுமல்ல, இன்றும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறாங்க. மாஷா அல்லாஹ். எல்லா காலத்திலும் அப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிறாங்க. கியாமத் நாள் வரைக்கும் அல்லாஹ் அப்படிப்பட்ட மனிதர்களை வைத்துக் கொண்டுதான் இருப்பான். ஏன்னா அல்லாஹ்வுடைய அன்பு அவன் கொடுக்கணும். அல்லாஹ்வுடைய அன்பு அவன் கொடுக்கணும். அதுக்குரிய மக்கள் அல்லாஹ் என்ன செய்வான்? இந்த உலகத்துல வாழ செய்து கொண்டுதான் இருப்பான். நிறைய பேர் நம்ம கண்கூடாக பார்க்கிறோம். மாஷா அல்லாஹ். இன்று அல்லாஹ் மாத்திரம் அறிய வேண்டும் என்று அவர்கள் செய்கின்ற தர்மம், மாஷா அல்லாஹ், அதை நம்ம நினைச்சு கூட பார்க்கல. அந்த அளவுக்கு நம்ம கண் கூட இன்றைக்கு கூட நம்ம பார்க்கக்கூடிய பல தோழர்கள், நம்ம சஹாபாக்கள் தாபிங்கள் அங்க போக வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அவங்களோட தியாகத்தை நம்ம சொல்லும் பொழுது அவங்க சஹாபாக்கள் செஞ்சாங்க, தாபிங்கள் செஞ்சாங்க, நம்ம எங்கப்பா அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஆனா இன்று நாம் வாழ்கின்ற இந்த நூற்றாண்டு, இந்த ஆண்டிலே நாம் பார்க்கின்ற பொழுது இப்படிப்பட்ட நன்மக்கள் இருக்கிறார்கள். நிச்சயமாக அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்கும் என்பதை இந்த இடத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இன்னும் ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு, அல்லாஹ் விரும்பக்கூடிய மனிதர். இன்னும் அப்படியே போய்கிட்டே இருக்கும். அல்லாஹ் விரும்பக்கூடிய மனிதர், யுஹிப்புல்லாஹ், அல்லாஹ் விரும்பக்கூடிய மனிதர்களில் எல்லா விடயங்களிலும் தாராளத்தன்மையோடு இருக்கக்கூடியவர். அல்லாஹ் விரும்பக்கூடிய மனிதர்களில் உள்ளவர்கள் தான் எல்லா விடயங்களிலும் தாராளத்தன்மையோடு இருக்கக்கூடியவர்கள். குறிப்பாக 3 விஷயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எல்லா விடயங்களிலும் தாராளத்தன்மையோடு நடந்து கொள்கின்றவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். குறிப்பாக 3 விடயங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அது என்னன்னு சொன்னால், قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னல்லாஹ யுஹிப்பு சம்ஹல் பைஇ சம்ஹஷ் ஷிரா சம்ஹல் கதா. இந்த 3 விஷயத்திலையும் யார் ஒரு மனிதர் தாராளத்தன்மையோடு நடந்து கொள்கிறாரோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். இந்த ஹதீஸ் சஹீஹ் சுனன் திர்மிதியுடைய 1064வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்ன சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? இன்னல்லாஹ யுஹிப்பு சம்ஹல் பை, அதாவது வியாபாரம் செய்கின்ற பொழுது கரடுமுரடான வார்த்தைகளோட வியாபாரம் செய்யாம தாராளத்தன்மையோடு வியாபாரம் செய்ய வேண்டும். சிரித்து கொண்டு புன்னகையோடு அன்பாக வியாபாரம் செய்கிறவனை அல்லாஹ் நேசிக்கிறான். 2 மாதிரி செய்யலாம். கரடுமுரடான பேச்சுவார்த்தைகளும் பேசி விற்கலாம். கரடுமுரடான பேச்சுக்களை பேசியும் ஒரு பொருளை என்ன செய்யலாம்? கொடுத்துடலாம். அதே நேரம் அன்பாக, கனிவாக, மென்மையாக முஸ்லிம் என்ற அடிப்படையிலே ஒரு மனிதன் செய்கின்ற பொழுது, பேசுகின்ற பொழுது அல்லாஹ் அந்த மனிதனை நேசிக்கிறான். சம்ஹஷிரா, வாங்குகின்ற பொழுது, விற்கின்றவர் ஷிரா, பைனா விற்கிறது, பைனா வியாபாரத்துக்கு சொல்லப்படும். சில இடங்கள்ல பை என்பது விற்கிறதுக்கு, ஷிரா என்பது வாங்குறதுக்கு. வாங்குகின்ற பொழுது மென்மையாக, நிதானமாக, அன்பாக அவர்களோடு பேசி ஒன்றை வாங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். குறிப்பாக அந்த அன்பு, மென்மை, நிதானம் எல்லாத்துக்கும் சேர்த்துதான் சமஹண்டு வரும். தாராளத்தன்மை எல்லாமே சேர்ந்துதான் தாராளத்தன்மை. அப்ப மொத்த சுழிச்சு சண்டை புடிச்சு கடைசியில அவரு ஒன்றை சொல்லி இவர் ஒன்றை சொல்லி அப்படின்னு இல்லாம ஒரு சுமூகமான நிலையிலே 2 பக்கத்துக்கும் உள்ளத்துக்கு ஒரு அமைதி கிடைக்கின்ற மாதிரி தான் நம்முடைய வியாபாரங்கள் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்கும். அல்லாஹ்வுடைய அன்பு கிடைச்சா அதுல கிடைக்கிற அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி கொஞ்சம் நிதானமாக, அன்பாக நாங்க மக்களோட பழகினால், கொடுக்கல் வாங்கல வியாபாரத்துல நடந்து கொண்டு அல்லாஹ்வுடைய அன்பு கிடைக்கும். அதுல கிடைக்கிற 1-2 ரூபாய் லாபத்துக்காக வேண்டிய அடிப்படை போறதை விட அல்லாஹ்வுடைய அன்புக்காக செயல்பட்டோம்டா, அதை விட வேற லாபம் எங்களுக்கு தேவையா? வேற சொத்து தேவையா எங்களுக்கு? அப்ப இதை புரிஞ்சு கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் சம்ஹல் கதா, கலாவுடைய நேரத்திலும் சம்ஹா இருக்க வேண்டும். கலானா என்ன? அதாவது நாங்க ஒருவர் நமக்கு கடன் தரணும், அதே மாதிரி நாங்க ஒருவர் கடன் ஏதாவது பொருளாதாரம் கொடுக்கணும். நிறைவேற்றுகின்ற பொழுது 2 வகையில இது வரும். உதாரணமாக நீங்க என்கிட்ட கடன் எடுத்துட்டீங்க. இப்ப நான் உங்கள்கிட்ட கேட்கும் பொழுது மென்மையாக, அன்பாக, உங்களோட பிரச்சனைகளை புரிந்து, வழங்குதா? சில ஆட்கள் எடுத்தா வச்சுக்கிட்டு கொடுக்க மாட்டாங்க, அது வேற விஷயம். உண்மையிலே கஷ்டப்படுறவங்க வைப்பாங்க. வேற சிலவங்க கடன் எடுக்கிறது ஊதாரித்தனம் பண்றதுக்கு, சிலவங்க அத்தியாவசிய தேவைக்கு எடுப்பாங்க. அத்தியாவசிய தேவைக்கு எடுத்து போட்டு சாப்பிடறதுக்கு வசதி இல்லாம இருப்பாங்க. அவங்களுக்கு மன்னிக்கிறது கூட அது குர்ஆன்ல ஹதீஸ்ல சொல்லப்பட்ட நல்ல ஒரு விஷயம், சதகா, அவ்வளவுதானே. அது அல்லாம இவருடைய
தகமைக்கு கூடுதலாக செலவழிக்கிறது, கூடுதலாக இவருக்கு இயலுமானதை விட கூடுதலாக செலவழிக்கிறது ஊதாரித்தனம் பண்றதுன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க அல்ல. இப்ப நீங்க உண்மையிலே நீங்க நிதானமாக நீங்க எடுத்துட்டீங்க, ரைட்? இப்ப உங்களுக்கு தார மனசு இருக்குது. அப்ப நான் கேட்கின்ற பொழுது இப்படி அன்பாக நான் உங்களோட பேசி நிதானமா பேசி தாராளத்தனம், இப்ப தரையிலுமா இல்ல ஒரு 5 நாள் நான் தரவா, இன்னொரு வாரத்துல நீங்க தாரீங்களா, அப்படி பேசணுமே தவிர எடுத்து கண்டன மாதிரி நம்ம பேசுறதுங்க அவங்களோட உள்ளத்தை பாதிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். நமக்கு உண்மையில நான் கொடுத்தேன் என்ற வகையில எனக்கு கிடைக்கணும் என்ற ஒரு ஆதங்கம் தான் இருக்கும். நான் கொடுத்துட்டேன் என்பதனால எனக்கு கிடைக்கணும் என்ற ஒரு ஆதங்கம் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொல்லிட்டாங்களே என்பதற்காக வேண்டி அன்பாக நிதானமாக இரக்கமாக பேசி ஒரு தவணையை கொடுத்து அவரும் சரி ஹைர் இவ்வளவு நாள் தந்திருக்கிறாரே நானும் கொடுக்கணுமே ஒரு உணர்வு அவருக்கு ஏற்படுத்தக்கூடியவளா இருக்கணும். இது என்னுடைய செயல் இருந்து. இப்ப அடுத்தது இப்ப நான் உங்களுக்கு தரணும் வைங்க, நீங்க என்ன கடந்து வந்துட்டீங்க. இப்ப நான் என்ன யோசிக்கணும் தெரியுமா? அவர் எனக்கு நான் கஷ்டப்படும் போது அவரோட காசு அவர் ஏதோ தேவைக்கு வச்சிருப்பாரு, நான் கஷ்டப்படுறேன்னு கேட்கவும் தான் எனக்கு தந்தாரு. அப்ப நான் 7ஆம் தேதி தாரேன்னா நான் 5ஆம் தேதியே கொடுக்கணும். அப்பதான் திரும்ப ஒரு நாள் நான் கேட்ட உடனே தருவாரு. அது மட்டும் இல்ல, அப்படி கொடுத்து அல்லாஹ் என்ன விரும்புவான் அவங்க சொல்றது. அப்ப அந்த மனோநிலையை நான் கொண்டு வரணும். அப்ப 2 பக்கத்திலையும் இது இருக்கணும். நிறைவேற்றுவதில் ஒன்று கேட்கின்ற பொழுது நிறைவேற்ற வைக்கின்ற பொழுதும் அப்படி இருக்கணும், நாங்க கொடுக்கின்ற பொழுதும் அப்படியான நிலையை நம்ம உருவாக்கி கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட மனிதனை அல்லாஹ் நேசிக்கிறான். 3 விஷயம். ஒன்று என்ன? சம்ஹல் பை, சம்ஹல் ஷரா, சம்ஹல் கதா. அப்ப இது முக்கியமான ஒரு ஹதீஸ், கேள்விப்பட்டீங்களா இதுக்கு முன்னால? அப்ப எனவே சம்ஹல் பை, பையின் பொழுது வியாபாரத்தின் பொழுது கொடுக்கல் வாங்கலின் பொழுது நாம கொடுக்கிறோம், அப்பொழுதும் நாங்க இதை பேணிக் கொள்ளணும். அதே நேரம் சம்ஹல் ஷரா வாங்கின்ற பொழுது அதுலயும் தாராளத்தன்மை கடைபிடிக்கணும். சம்ஹல் கதா நிறைவேற்றும் பொழுது பிறரிடம் நாங்கள் எடுக்கும் பொழுது, நாங்க கொடுத்ததை எடுக்கும் பொழுது நிறைவேற்றும் பொழுது. அப்ப நாங்க என்ன செய்யறோம்டா, எங்களோட உணர்வுகளுக்கு நாங்க என்ன அடிமையாகி ஏச்சு பேச்சுக்களையும் கரடுமுரடான வார்த்தைகளையும் கொடுப்பதற்கு பகரமாக இதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருப்போம், இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி நடந்திருப்போம். ஆனா இந்த ஹதீஸ் இப்படி சொல்லுது, முஸ்லிம் என்பவர் தொழுதுட்டான் பள்ளிவாசலுக்கு போறான் என்பதை தாண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி எல்லாம் வழிகாட்டி இருக்கிறாங்க. அதுவும் இந்த ஹதீஸுக்கு இந்த செயலுக்கு இந்த 3 விடயங்களை செய்யறவங்களுக்கு ரசூலா எவ்வளவு அழகான சிறப்புகளை சொல்லி இருக்கிறாங்க. அப்ப நம்ம எப்படி யோசிச்சு இதை செய்யணும்? சுப்ஹானல்லாஹ். அப்ப எனவே இந்த விடயத்தை நாம் கருத்திலே கொள்ள வேண்டும். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஸஹீஹுல் ஜாமி ஸகீரினுடைய 2795வது ஹதீஸ், ஸஹீஹுல் ஜாமி ஸகீரினுடைய 2795வது ஹதீஸ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் ஈமானு, ஈமான் என்றாலே அஸ்ஸப்ரு வஸ்ஸமாஹா, அஸ்ஸப்ரு வஸ்ஸமாஹா. ஈமான் என்றாலே என்ன? அஸ்ஸப்ர் பொறுமை, அடுத்தது சமாஹா தாராளத்தன்மை. அஸ்ஸப்ரு வஸ்ஸமாஹா. ஈமான் என்றாலே பொறுமை. ஈமான் என்றாலே நம்ம பொறுத்து கொள்ளணும். நம்ம ஈமான் கொண்டுட்டோம்னா நம்மளுக்கு சோதனைகள் வந்து கொண்டே இருக்கும். அந்த சோதனைகளுக்கு மத்தியில தாராளத்தன்மையோட நடந்து கொள்ளணும். இந்த 2 தான் ஈமான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இதுக்குள்ள எல்லா இபாதத்துகள் எல்லாம் வந்துரும். அதனால ஈமான் மாஷா அல்லாஹ் பொறுமையா இருக்கிறாரு, சமாத்தா இருக்கிறாரு. பொறுமைன்னு சொன்னா பொறுமைங்கிறது நம்ம 3 வகையா பார்த்தோம். அல்லாஹ்வுடைய கடமைகளை செய்யறதுல பொறுமை வரணும், அல்லாஹ் தடுத்ததை தடுத்துக் கொள்வதை தவிர்த்து கொள்வதை பொறுமை வரணும். அது மாதிரி வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அல்லாஹ்வுடைய கதர் நியதியின் அடிப்படையில தீர்மானத்தின் அடிப்படையில் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்டங்களின் போது பொறுமை கொள்ளணும். அப்ப நம்ம தொழக்கூடியவர்களாக இருக்கணும். அப்ப தொழுகை விட்டோம்னா நம்மகிட்ட பொறுமை இல்லை. ஆனா நம்ம சொல்றது. அப்ப எனவே இந்த ஹதீஸை இப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அல் ஈமான் அஸ்ஸப்ரு வஸ்ஸமாஹா. நல்ல ஒரு ஹதீஸ், சின்ன ஹதீஸ், பாடமாக்கி வச்சுக்கொள்ளுங்க. அது சரியான ஹதீஸ், ஸஹீஹுல் ஜாமி ஸகீர்ல வரக்கூடிய ஹதீஸ். அதே போன்று அப்ப இந்த கட்டங்களில் எல்லாம் நாம் என்ன செய்யணும்டா, மிக மிக நிதானமாக சமாஹான்னு சொல்லும் பொழுது ஹிய சுஹூலா மென்மை, அதே மாதிரி ஜவுதா, அல் ஜவுதா அதாவது கொடை கொடுக்கக்கூடிய அந்த கொடை கொடுக்கின்ற மனசு, அதே போன்று தாராளமாக விட்டு கொடுக்கின்ற மனசு. இதை நம்ம ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அல்-அஸ்கலானி ஃபத்துல் பாரில, அது மாதிரி இமாம் முனாவி ஃபைதுல் கதீர்ல இது சம்பந்தமாக அந்த சமாண்ட வார்த்தைக்கு விளங்கப்படுத்தி நான் சொன்ன விஷயங்களை பதிவு செய்திருக்கிறார்கள். மேலதிகமான விவரங்களை தான் பார்த்து கொள்ளலாம். எனவே அந்த சமாஹத் எங்கள்கிட்ட இருக்கணும். சமாஹத் என்ற குணம் எங்கிட்ட என்ன செய்ய வேணும்? இருக்க வேண்டும். எல்லா விடயங்களுமே நாம் அதை என்ன செய்யணும்? பேணிக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் இந்த மனிதரை நேசிக்கிறான்,
நம்ம உடனே செய்யறோம். ஆனா இந்த ஹதீஸ் நமக்கு தெரியுமாங்கிறத நம்ம யோசிக்கணும். இப்ப ஆமீன் என்று சொல்லக்கூடியவரை அல்லாஹ் நேசிக்கிறான். நம்ம எவ்வளவு ஆமீன் சொல்லுவோம், நாளைக்கு எவ்வளவு ஆமீன் நம்ம சொல்றோம். அல்லாஹ் ஆமீன் சொல்லக்கூடிய மனிதர்களை அல்லாஹ் நேசிக்கிறான். எப்ப சொல்லணும்ங்கிறத பார்ப்போம். قال رسول الله صلى الله عليه وسلم اذا صليتم فاقيموا صفوفكم ثم لا يؤمكم احدكم فاذا كبر فكبروا واذا قرأ غير المغضوب عليهم ولا الضالين فقولوا آمين يحبكم الله. அவ்வளவுதானே? فقولوا آمين يحبكم الله. சூரா ஃபாத்திஹா. இந்த ஹதீஸ் வந்து சஹீஹ் சுனன் அபீ தாவூதுடைய 858வது ஹதீஸ். 858வது ஹதீஸ். என்ன ஹதீஸ்? قال رسول صلى الله عليه وسلم اذا صليتم நீங்கள் தொழுதால் என்ன? தொழுகைக்கு தயாரானால் فاقيموا صفوفكم. சில இடங்கள்ல நீங்க தொழுதால் அர்த்தம் என்ன? தொழக்கூடிய நேரத்தில் வரும். சில இடங்கள்ல தொழுகைக்காக தயாரானால் இந்த கருத்துல வரும். பின்னால் உள்ள விஷயத்தை வச்சு நம்ம அதை புரிந்து கொள்ள வேண்டும். இதா சல்லைத்தும் தொழுகைக்கு தயாரானால் ஃபஅகீமு ஸுஃபூஃபக்கும், உங்களோட சஃபலை நேராக்கிக் கொள்ளுங்கள். சும்மலை அம்முக்கும் அஹதுக்கும், பின்பு உங்களில் ஒருவர் இமாமத் செய்யட்டும். ஃபைதா கப்பர், அவர் தக்பீர் கட்டினால் ஃபகப்பீரு, நீங்க தக்பீர் கட்டுங்க. வைதா கரா கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலீன், அவர் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலீன் என்று சொன்னால் ஃபகூலு, நீங்க ஆமீன் என்று சொல்லுங்க. அப்ப இமாம் ஆமீன் சொன்னாத்தான் நீங்களும் சேர்ந்து சொல்லணும். இமாமுக்கு முந்திரக்கூடாது. அது பின்னால் ஹதீஸ்ல வரும். எப்ப ஆமீன், இந்த இடத்துல ஆமீன் புது வந்துருச்சு. நீங்க கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலீன் இமாம் சொன்னா நீங்க ஆமீன் சொல்லிருங்கன்னு இந்த ஹதீஸ்ல வந்திருக்குது. இந்த ஹதீஸை மட்டும் வச்சு நம்ம புரிஞ்சு சொல்லக்கூடாது. வேற ஹதீஸ் ரசூலுல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறாங்க என்பதை நம்ம பார்க்கணும். அப்ப இமாமுடைய ஆமீன் உங்களுடைய ஆமீன் ரெண்டு சேரணும். இமாம் ஆமீன் சொன்னா நீங்க அதோட ஆமீன் சொல்லுங்க. இமாம முந்திராதீங்க. நிறைய பேர் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலீன் இமாம் மூச்சு விடுறதுக்கு முன்னால இவர் ஆமீன் கத்திடுவாரு. அப்படி இல்லை. அதான் அப்ப இந்த ஹதீஸ் வந்து சரியான ஹதீஸ். வரும், அது என்னங்கிறது இன்ஷா அல்லாஹ். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப இந்த ஹதீஸோட அந்த அதாவது ஆமீன் சத்தமா சொல்றதா இல்லையாங்கிற ஒரு கருத்து வேற்றுமை இருக்கு. அது என்ன சரியானதுங்கிறது நான் இப்ப கீழே வரும்போது இந்த விஷயத்தை முடிச்சுட்டு அந்த தலைப்புல வரேன் இன்ஷா அல்லாஹ். அப்ப பாருங்க, ஆமீன் என்று சொன்ன அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கருத்து, ஆமீன் தான் கருத்து என்ன? ஆமீன் நீங்க சொல்லுங்க. ஆமீன் என்ன அர்த்தம்? அப்படி ஆகட்டும். வேற சரியான முதலாவது கருத்து வந்து அல்லாஹ் முஸ்தஜீப், யா அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள்வாயாக. இரண்டாவது கருத்து என்ன? ஃபல்யகுன், அது அப்படியே ஆகட்டும். அதே மாதிரி வந்து சால்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் قال رب افعل. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அதாவது ஆமீன் என்ன அர்த்தம் என்று கேட்ட பொழுது யா அல்லாஹ் இதை செஞ்சு தருவாயாக, சேவிப்பாயாக என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு இருக்கிறாங்க. அவங்க ஆமீன் ஆமீன்டா என்னன்னு கருத்தை கேட்ட பொழுது قال رب افعل, யா அல்லாஹ் இதை செய்வாயாக, இதை செஞ்சு தருவாயாக என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அது மாதிரி இன்னும் நிறைய கருத்துக்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமீன் சம்பந்தமா நிறைய கருத்துக்கள் வந்திருக்கிறது. ஆனா சரியான ஒரு கருத்து என்னன்னு சொன்னா, யா அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள்வாயாக. ஆமீன் மானா அல்லாஹும்ம ஸ்தஜீப், யா அல்லாஹ் இதை ஏற்றுக்கொள்வாயாக என்பது ஆமீனுடைய கருத்து. அப்ப இந்த ஆமீன் என்று சொல்வது, இமாம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலீன் சொன்னா நீங்க ஆமீன் சொல்லுங்க. நீங்க தனியா ஓடும்போதும் ஆமீன் சொல்லிக் கொடுங்க. வஹாத தஅமீன், இது முஸ்தஹப், விரும்பத்தக்கது. தொழுகையிலும் சரி, தொழுகைக்கு வெளியேயும் சரி ஆமீன் சொல்லு. வஸ்தஹபு தஅமீன் ஃபி ஸலாத்தி லில் இமாமி வல் மஅமூம் வல் முன்ஃபரித், இமாமுக்கும் ஆமீன் சொல்லுவது முஸ்தஹப் தான், மாமூமுக்கும் முஸ்தஹப் தான், தனியா தொழுவருக்கும் முஸ்தஹப் தான். எனவே நம்ம ஆமீன் என்பதை சொல்லிக் கொள்ள வேண்டும். பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸ் வந்து சஹீஹ் சுனன் அபீ தாவூதுடைய 824வது ஹதீஸ். சஹீஹ் சுனன் அபீ தாவூதுடைய 824வது ஹதீஸ், சஹீஹ் ஹதீஸ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா கரா வலல்லாலீன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஓதினால் قال ஆமீன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. வரஃபா பிஹா சௌதஹு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன் ஓதினால் ஆமீன் என்று அவங்க சொல்லுவாங்க. வரஃபா பிஹா சௌதஹு, சத்தமா சொல்லுவாங்க. சொல்லுது. அப்ப ஹனஃபியாக்களும் மாலிகியாக்கள் ஒரு சில கருத்து இருந்தது.
ஹனஃபியாக்களோட கருத்து என்னன்னா, அந்த ஒரு சில இன்னும் சில ஃபுகாக்களுடைய பொறுத்தவரை அவங்க என்ன செய்வாங்க, ஆமீன் சத்தமா சொல்ல மாட்டாங்க. அது அது அந்த மதம் சார்ந்த கருத்து வேற்றுமை. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொல்லி இருக்கிறாங்க. ஆமீன் சொல்லும்போது சத்தமா சொன்னாங்க, ஹதீஸ்ல இருக்குது. சஹீஹ் ஹதீஸ் அபூதாவுதுல வருது. அப்ப ஏன் அப்படி ஆமீன் சொல்ல மாட்டி இருக்கிறாங்க? இப்னு பாஸ் ரஹ்மத்துல்லாஹி கேட்கப்பட்ட நேரம், இப்படி ஆமீன் சொல்லாத ஒரு சமூகத்தோட நாங்க தொழுகிறோம் என்றா அவங்க சொன்னாங்க என்ன, அவங்க ஆமீன் யாருமே சொல்ல இல்லை, எல்லாருமே ஆமீன் சொல்லாம இருக்கிறாங்கன்னா நம்மள ஆமீன் மௌனமாக ஆமீன் சொல்வது, மௌனமாக இருந்தா ரொம்ப சத்தமா இல்லாம ஆமீன் எங்களுக்கு வழங்குற மாதிரி சொல்லிக் கொள்ள வேண்டியது. அவங்க ஆமீன் ரொம்ப சத்தம் போட தேவையில்லை, ஏன்னா அவங்களோட உள்ளத்தை பாதிக்காம சொல்லி. ஏன்னா ஒரு கூட்டம் அப்படி செய்யறாங்க என்றால் அது ஒரு கருத்து வேற்றுமைக்குரிய மசலா. இப்னு பாஸ் ரஹ்மத்துல்லாஹி கருத்து இது, என்ன கருத்து இல்ல, அவங்கள்ட்ட கேட்கப்பட்டது இப்படி ஒரு கருத்து. அப்ப ஏன் ஆமீன் சொல்லாம அப்படி ஒரு சமூகம் இருக்கிறாங்கன்னா அது அவங்களுடைய பார்வை. குறிப்பா ஹனஃபி மதம், அது மாதிரி சில அறிஞர்கள் இந்த கருத்து சொல்றாங்க, ஆமீன் சத்தமா சொல்லக்கூடாது. அப்ப அப்படி இருக்கும்போது அந்த இடங்கள்ல ஆமீன் சத்தமா சொல்ல மாட்டாங்க. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுவிக்கும் பொழுது ஆமீன் என்று சொல்லி இருக்கிறாங்க, சஹாபாக்கள் ஆமீன் சத்தமா சொல்லி இருக்கிறாங்க என்பது ஆதாரபூர்வமாக இருக்கிறது. சரியா? அதான் அதுல உள்ள விஷயம். பொதுவா நீங்க பாப்பீங்க, என்ன சில இடங்கள்ல ஆமீன் சொல்றாங்க சத்தமா, சில இடங்கள் ஆமீன் சொல்றாங்க இல்ல, இப்ப எப்படி நாங்க நடந்து கொள்றது அப்படின்னு நம்ம யோசிப்போம். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க புகாரில கிதாபுல் அதான்ல, ஜஹ்ருல் இமாம் பித் அமீன், இமாம் ஆமீனை சத்தமாக சொல்ல வேண்டும் என்ற தலைப்பு இமாம் புகாரி போட்டிருக்கிறாங்க. கிதாபுல் அதான்ல ஜஹ்ருல் இமாம் பித் அமீன், ஆமீனை இமாம் சத்தமாக சொல்ல வேண்டும் என்று தலைப்பு போடுற ஹதீஸ் எழுதிக்கிறாங்க இமாம் புகாரி. என்ன ஹதீஸ் என்று சொன்னால், இதா அம்மனல் இமாம் ஆமீன், இமாம் ஆமீன் சொன்னா நீங்க ஆமீன் சொல்லுங்க. அப்ப இமாம் ஆமீன் சொல்றது எப்படி அவங்களுக்கு வழங்கும்? சத்தமா சொன்னதை வழங்கும். அப்ப கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன் ஆமீன் நான் சொல்லிடுறேன், ஆமீன் நான் மௌனமா சொல்லிடுறேன், உங்களுக்கு விளங்குமா? ஓதி முடிச்சே விளங்கும். இமாம் ஆமீன் சொன்னால் நீங்க ஆமீன் சொல்லுங்க. அப்ப ஓதி முடிச்சால் ஆமீன் சொல்லுங்கன்னு சொல்ல இல்ல, இது அம்மனல் இமாம், இமாம் ஆமீன் சொன்னால் ஃபஅம்மினு நீங்க என்ன செய்யுங்க, ஆமீன் சொல்லுங்கள். ஃபஇன்னஹு மன் வாஃபக தஅமீனுஹு தஅமீனல் மலாயிகா, யாருடைய ஆமீன் மலக்குமார்களுடைய ஆமீனோடு உடன்படுகிறதோ, ஏன்னா நம்ம ஆமீன் சொல்லும்போது மலக்குமார்கள் ஆமீன் சொல்றாங்க, அது விரிவான ஒரு ஹதீஸ். இப்ப நீங்க பிறருக்கு துஆ கேட்கின்ற பொழுது மலக்குமார் உங்களுக்கு ஆமீன் சொல்றாங்க, உங்களுக்கும் கிடைக்கட்டும் சொல்லி. அப்ப அதே மாதிரி மலக்குமார்களுடைய ஆமீனோடு யாருடைய ஆமீன் ஒத்து விடுகிறதோ, ஒன்றாக இருக்கிறதோ, முவாஃபகாவாகி விடுகிறதோ, அதாவது நீங்க சொல்றது மலக்குமாருடைய ஈமான் ஒன்றுபட்டால் ஒஃபீர லஹு மா தகத்தம மின் தம்பி, உங்களோட முன்னால செஞ்ச பாவங்கள் மன்னிக்கப்படும். அல்லாஹ் ஆமீன் சொல்ல விரும்புகிறார். அதே மாதிரி இந்த இமாம் ஆமீன் சொன்ன மக்தூபி அலைஹிம் வலத்தாலின்னு சொன்னால் நீங்க ஆமீன் சொல்லுங்க என்று சொல்கின்ற இந்த செய்தியில யுஹிப்புக்குமுல்லாஹ் வருதானே, அந்த செய்தியில முஸ்லிம்ல ஒரு ரிவாயத் வருது, அல்லாஹ் யுஜிபுக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு விடையளிப்பான்ற ஒரு செய்தியும் வருது, முஸ்லிம்ல அது வருது நீண்ட ஹதீஸ்ல உள்ளதா, அப்படின்னு ஒரு செய்தி வருது. யுஹிப்புக்குமுல்லாஹ் இப்ப நம்ம சொன்னதுல வருது, அல்லாஹ் நேசிப்பான். அதை யுஜிபுக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு விடையளிப்பான் செய்தியும் வருது. அப்ப நீங்க ஆமீன் சொன்னா அல்லாஹ் உங்களுக்கு விடையளிப்பான், அதே மாதிரி அல்லாஹ் உங்களை நேசிப்பான். அதே மாதிரி உங்களோட ஆமீனும் மலக்குமார்களுடைய ஆமீன்கள் ஒன்றுபட்டால் உங்களுடைய முன் பாவங்கள் மன்னிக்கப்படும். பின்பாவங்கள் அல்ல, ஒஃபீர மா தகத்தம மின் தம்பி, உங்களுடைய முன் பாவம் மன்னிக்கப்படும் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது சஹீஹான ஹதீஸ், புகாரிலே வரக்கூடிய ஹதீஸ். அப்ப எனவே நாம் இதை என்ன செய்யணும், இதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் இதா கால அஹதுக்கும் ஃபி ஸலாத்தி ஆமீன் வகாலத்தில் மலாயிகா ஃபிஸ் ஸமா ஆமீன், இது தெளிவாகவே இந்த ஹதீஸ் வருது. சஹீஹுல் ஜாமி ஸகீருடைய 704வது செய்தி, சஹீஹுல் ஜாமி ஸகீருடைய 704வது செய்தி. இதா கால அஹதுக்கும் ஃபிஸ் ஸலா, நம்ம சொன்ன அதே ஹதீஸ் புகாரில வந்த ஹதீஸுக்கு கொஞ்சம் விளக்கம் வருது. நீங்க உங்களை ஒருவர் தொழுகையிலே ஆமீன் என்று சொன்னால் வகாலத்தில் மலாயிகா ஃபிஸ் ஸமா, வானத்திலே இருக்கக்கூடிய மலக்குமார்கள் ஆமீன் என்று சொல்கின்றார்கள். உங்களோட தொழுகையில நீங்க ஆமீன் சொன்னா, தொழுகையில நீங்க ஒருவர் ஆமீன் சொன்னால் வகாலத்தில் மலாயிகா ஃபிஸ் ஸமா ஆமீன், அங்கேயும் என்ன செய்றாங்க, ஆமீன் சொல்றாங்க. ஃபவாஃபகத் இஹ்தாஹுமா அல் உக்ரா குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, ரெண்டும் ஒன்றோடொன்று உடன்படுகின்ற பொழுது உங்களுடைய முன் பாவங்கள் மன்னிக்கப்படும். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு சிறப்பு இருக்குது ஆமீனுக்கு. எல்லாம் சரியான ஹதீஸ் தான். அந்த ஹதீஸ் புகார்ல வருது, அந்த ஹதீஸுக்கு இதுக்கு விளக்கமா வருது. இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் வருதா? மாஷா அல்லாஹ். ஹைர், இதா கால அஹதுக்கும் ஃபி ஸலாத்தி, இதே லஃப்லோட வருதா? அப்ப பாருங்க, இதா கால அஹதுக்கும் ஃபி ஸலாத்தி ஆமீன், நம்ம எத்தனை ஒரு நாளைக்கு எத்தனை முறை இந்த வார்த்தையை சொல்றோம், ஆமீன் ஆமீன் ஆமீன், யோசிச்சு பார்த்தோமா? மாஷா அல்லாஹ், பாருங்க எவ்வளவு சிறப்பு. ஃபவாஃபகத் இஹ்தாஹுமா அல் உக்ரா வஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி வஹாதா ஹத்துன் அதீம் அல தஅமீன். அப்ப நம்ம ஆமீன் என்பதை ஒரு சாதாரண விஷயமா நினைச்சுக்க கூடாது. அதனாலதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க,
சஹி சுனன் இப்னு மாஜாவுடைய 697வது ஹதீஸ், சஹி சுனன் இப்னு மாஜாவுடைய 697வது ஹதீஸ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா ஹஸத்துக்கும் அல் யஹூது அலா ஷைஇன் மா ஹஸத்துக்கும் அலா ஸலாமி வத் தஅமீன். அதாவது அதாவது யஹூதிகள் மா ஹஸத்துக்கும் அல் யஹூது அலா ஷைஇன் மா ஹஸத்துக்கும் அலா ஸலாமி வத் தஅமீன், யஹூதிகள் உங்கள் மீது சலாமுடைய விஷயத்திலும் ஆமீனுடைய விஷயத்திலும் பொறாமைப்படுவதை போன்று வேறு எதிலும் பொறாமைப்படுவது இல்லை. சஹீஹ் சுனன் இப்னு மாஜாஹ் வரக்கூடிய ஆதாரபூர்வமான செய்தி, 697 செய்தி. அப்ப அவங்க இந்த முஸ்லிம்கள் உங்களை பார்த்து சலாம் சொல்லுகின்ற பொழுது ஒவ்வொருத்தருக்கும் நீங்க அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்றீங்க, அது மாதிரி அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு சொல்றீங்க. இந்த ரெண்டின் மீதும் பொறாமை கொள்வதை போன்று வேற எந்த ஒன்றின் மீதும் அவர்கள் பொறாமை கொள்வதில்லை உங்களை பார்த்து. சொல்றது அப்ப இது ஏன் சொல்லப்படும் சொன்னால் அவ்வளவு ஒரு அற்புதமான விஷயங்களில் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. இவ்வளவு அவ்வளவு சுருக்கமா அஸ்ஸலாமு அலைக்கும் அவ்வளவுதான் வரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. சலாத்தை எடுத்துக்கிட்டா நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அவங்க இதை எப்படியெல்லாம் மாத்த பார்த்தாங்க, அஸ்ஸலாமு அலைக்குன்னு சொன்னாங்க, எப்படியெல்லாம் மாத்த பார்த்தாங்க. ஏன்னா அந்த வார்த்தை அவங்களுக்கு ஜீரணிக்காது. ஏன்னா சமாதானத்தை சொல்றது முஸ்லிம்கள், அதை சீர்குலைக்கிறது யாரு? அப்ப எனவே சமாதானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தையை கூட விரும்பாதவங்க தான் அவங்க. அதே மாதிரி தான் அத்தஅமீன் என்று சொன்னால் என்ன, ஆமீன் என்று சொல்வது. இப்ப நம்ம சமாதானம் சொல்லுகின்ற பொழுது இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதர்களை வீட்டுக்குள்ளே வச்சுட்டு இருந்தாங்க. யூதர்கள் பணிவிடை செஞ்சு கொண்டிருந்தாங்க. அப்ப எனவே ஒரு இனத்தை சமூகத்தை எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமா சொல்லல. அதுலயே நல்லவர்கள் இருப்பாங்க, மோசமாக இருப்பாங்க. முஸ்லீம்கள் எல்லாம் நல்லவங்களா, அவங்களே நல்லவங்க இருப்பாங்க, மோசமானவங்க இருப்பாங்க. அப்ப எனவே எப்பொழுதுமே ஒரு இனத்தை முற்றுமுழுதாக நம்ம என்ன செய்யலாது, சபிக்க இயலாது. அதில் உள்ள மோசமானவர்கள் நல்லவர்கள் விதிவிலக்கு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை போன்றுதான் அப்ப இந்த ஒரு விஷயம் ஈமா, அந்த சலாம் ஒத்த அமீன், இந்த ரெண்டும் எங்களுக்கு கிடைக்கப்பட்ட எங்கள் மீது ஒரு அருள் செய்யப்பட்ட ரெண்டு விஷயம் தான். எங்களுக்கு கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய சொத்துக்கள் தான் இந்த தஅமீன், அதே போன்று அஸ்ஸலாம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சலாம் சொல்வது. அடுத்ததாக இந்த வகுப்பினுடைய இந்த தொடரினுடைய கடைசியான விஷயம், அல்லாஹு தஆலா இவர்களை பரிபூர்ணமாக பொருந்தி கொண்டான். இன்னும் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இதோட நம்ம இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்பை முடிப்போம். அல்லாஹ் இதனுடைய ஒட்டுமொத்தமா ரிதா, திருப்பொருத்தம் கிடைக்குது. நேசிக்கிறேன், உங்களை நேசிக்கிறேன், இதை நேசிக்கிறேன், உங்களை எல்லாரையும் நான் ரிதான்னு சொன்னேன். திருப்பொருத்தம், பொருத்தத்தை நான் ஒப்படைக்கிறேன். உங்களை நேசிப்பதன் காரணமாக உங்கள் மீது அன்பை நான் அப்படியே பொருத்தமாக மாற்றிவிட்டேன். அன்பு கொள்றவங்க மீது கோபம் வரும், உங்களை பொருந்தி கொண்டா கோபம் வராது. அவ்வளவு சொல்றது. அன்பு வைக்கிறவங்க மீது கோபம் வரும், வெறுப்பு வரும், சண்டை வரும், எல்லாம் நடக்கும். இது ஒரு பொதுவான அந்த அன்புக்குரிய அந்த இயல்பை சொல்றேன். அல்லாஹ் அன்பு கொள்றான், நீங்களும் அல்லாஹ் நேசிக்கிறீங்க, அல்லாஹ் அன்பு கொள்றான்னா உங்களோட பாவங்கள் எல்லாம் மன்னிப்பான், வணதா. ஆனா அன்பு என்ற தன்மை அது பல குணங்களை இயல்புகளை கொண்டதாக இருந்தாலும் உங்களை கூட நான் பொருந்தி கொண்டேன். நாளைக்கு சொர்க்கத்தில் அல்லாஹ் சொல்லுவான், சொர்க்கவாதிகளே உங்கள் மீது என்னுடைய ரித்வான் அலைக்கும் ரித்வானி, அதாவது உங்கள் மீது என்னுடைய திருப்பொருத்தத்தை ஹலாலாக்கி விட்டேன், அதுக்கு பின்னால் நான் கோவப்படவே மாட்டேன். அப்ப இந்த மாதிரி ஒரு திருப்பொருத்தம் யாரை கிடைக்கும்டா, சூரா பையனாவை எடுத்து பாருங்க, 7வது 8வது வசனம். யாருக்கெல்லாம் அந்த திருப்பொருத்தத்தை கொடுக்கிறான்? இன்னல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத்தி உலாயிக ஹும் கைருல் பரியா. இன்னல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத் உலாயிக ஹும் கைருல் பரியா. جزاؤهم عند ربهم جنات عدن تجري من تحتها الأنهار خالدين فيها أبدا رضي الله عنهم ورضوا عنه ذلك لمن خشي ربه. இன்னல்லதீன ஆமனு, இவர்களுக்கு அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் கிடைக்குது. இன்னல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டு, வஅமிலுஸ் ஸாலிஹாத், சாலிஹான அமல்களை யார் செய்கிறார்களோ, உலாயிகவும் கைருல் பரியா, அவர்கள்தான் படைப்பினத்திலே மனிதர்களிலே மிக சிறந்தவர்கள், படைப்புகளில் மிக சிறந்தவர்கள். அவர்களுக்கு கூலி ஜன்னாத்து அத்னின், ஜன்னாத்து அத்ன், அதாவது அதன் என்ற சொர்க்கபதி. அதே போன்று தஜ்ரீ மின் தஹ்திஹல் அன்ஹார், அதற்கு கீழால் ஆறுகள் ஓடிக்கொண்டே இருக்கும். நிரந்தரமான சொர்க்கம் அவர்களுக்கு உண்டு. அதன் கீழால் ஆறுகள் ஓடிக்கொண்டே இருக்கும். அதே போன்று அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான். ரலியல்லாஹு அன்ஹும், அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள். இது யாருக்கு கிடைக்கும்? தாலிக லிமன்
ஹஷிய ரப்ப அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்கள். அப்ப இந்த 3 விஷயம், ஈமான், சாலிஹான அமல் செய்யணும், அல்லாஹ்வுடைய பயம் எங்களோட உள்ளத்துல இருந்துகிட்டே இருந்தால் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் எங்களுக்கு கிடைக்கும். இப்ப நாங்க இதை சுருக்கமாக பார்ப்போம். இந்த ஈமான் கொண்டவர்கள் எப்படிப்பட்டவர்கள் சொன்னால், வல்லதீன ஆமனு அஷத்து ஹுப்பல் லில்லாஹ், ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹ் மீது தீவிரமாக அன்பு கொள்வார்கள், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்றான். அதே போன்று அல்லதீன ஆமனு வலம் யல்பிசு ஈமானஹும் பிதுல்ம், ஈமான் கொண்டவர்கள் அவர்களுடைய ஈமானை துல்மை கொண்டு கலக்க மாட்டார்கள், ஷிர்க் செய்ய மாட்டார்கள். துல்ம் இன்ன ஷிர்க லதுல்முன் அதீம், அவ்வளவுதான், துல்மை கொண்டவர்கள் கலந்து விட மாட்டார்கள். அதே போன்று அல்லதீன ஆமனு வதத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ், ஈமான் கொண்டவர்கள் அவர்களுடைய இதயங்கள் அல்லாஹ்வுடைய சிந்தனையால் அமைதி பெறக்கூடியவர்கள் அவர்கள். அதே போன்று இன்னல்லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத், ஈமான் கொண்டு சாலிஹான அமல்கள் செய்யக்கூடியவர்கள் ஸயஜஅலு லஹுமுர் ரஹ்மான் உத்தா, அவர்களுக்கு அல்லாஹ் அவர்களுக்கு அன்பை ஏற்படுத்துவான், ஒரு இரக்கத்தை, ஒரு நேசத்தை, பாசத்தை அவர்களுக்கு அல்லாஹ் ஏற்படுத்துவான், உண்டு பண்ணுவான். அதே போன்று வபஷிரில் லதீன ஆமனு வஅமிலுஸ் ஸாலிஹாத் அன்ன லஹும் ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார் குல்லமா ருஸிகு மின் தமரத்தின் ரிஸ்கா காலு ஹாதா அல்லதி ருஸிக்னா மின் கபல். நபியே, நீங்க நன்மாராயம் சொல்லுங்க, ஈமான் கொண்டு சாலிஹான அமல் செய்தவர்களுக்கு நீங்க நன்மாராயம் சொல்லுங்கள், அவர்களுக்கு சுவர்க்கவதி இருக்கிறது, அவர்களுக்கு சுவர்க்கம் இருக்கிறது, அங்கு ஆறுகள் கீழால் ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய உயர்ந்த சொர்க்கங்கள் இருக்கிறது என்பதை அல்லாஹ் நன்மாராயமாக சொல்கிறான். அப்ப எனவே ஈமான் கொண்ட மனிதர்களை பொறுத்தவரையிலே அவருடைய வாழ்க்கையிலே அவர்கள் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டிருப்பார்கள், மலக்குமார்களை கொண்டு, வேதங்களை கொண்டு, மறுமை நாளை கொண்டு, ரசூல்மார்களை கொண்டு, அதே போன்று கதரை கொண்டு, மறுமை நாளை கொண்டு, கதர் ஹைரி வ ஷர்ரி மினல்லாஹி தஆலா என்பதை அவர்கள் வல் பஅஸ் வன் நுஷூர், நாளை மறுமையில் நாங்கள் எழுப்பாட்டப்படுவோம், மீசான் நிறுக்கப்படும், ஜன்னா சுவர்க்கம் நரகம் என்று எல்லா ஈமானுடைய அம்சங்களையும் அவர்கள் ஈமான் கொண்டு அந்த ஈமானோடு மாத்திரம் நிறுத்தி கொள்ளாமல் சாலிஹான அமல்கள் செய்வார்கள், சாலிஹான அமல்கள் செய்வார்கள். அது இபாதத்துடைய விஷயத்தில தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ், இந்த விஷயத்திலேயும் பரிபூர்ணமாக இருப்பார்கள். அதே போன்று கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலேயும் அவர்கள் சரியாக இருப்பார்கள், அவருடைய பண்பாடுகள் விஷயத்திலேயும் சரியாக இருப்பார்கள், அவருடைய குடும்ப வாழ்க்கையிலும் சரியாக இருப்பார்கள். அதே போன்று அவர்களுடைய தாவா அழைப்பிலும் அவர்கள் சரியாக இருப்பார்கள். எனவே எல்லா விடயத்திலும் அளவுகோலாக அகீதாவை வைத்திருப்பார்கள். எல்லாமே சரி, 99% சரி, அகீதா பிளண்டா அல்லாஹ் பாதுகாக்கணும், அவர் வழிகாட்டுக்கு போயிடுவார். இதுதான் முக்கியமான விஷயம். எல்லாமே ஒரு மனுஷன் மல்ல போல அமல் செய்யறது அல்ல முக்கியம் சோதரர்களே, அவர் அகீதா தெளிவாக இருக்கணும். அகீதா தெளிவாக இருந்து நீங்க கொஞ்சம் அமல் செஞ்சாலும் சொர்க்கம் போயிருவீங்க. நல்லதா, அல்லாஹ் அடுத்த பாவத்தை மன்னிச்சிருவான், சிறுக்க தவிர எல்லாத்தையும் எல்லாம் மன்னிப்பான் தானே. அப்ப அகீதா தெளிவில்லாம நீங்க எவ்வளோ நன்மை செஞ்சாலும் பிரயோசனம் இல்லை. அதனால ஈமான் என்பது அடிப்படை, அதுக்கு பிறகுதான் எங்களோட அமல்கள் சாலியாக மாறும். ஈமான் சரியில்லைண்டா சாலிஹாக அமல்கள் மாறாது. எங்கேயுமே அல்லாஹ் ஆமனு ஆமிலு சாலிஹாத் என்று சொல்றாண்டால் உங்களோட ஈமான் சரியாக இருக்கணும், உங்களோட கொள்கை சரியாக இருக்கணும், உங்களோட அக்கீதா சரியாக இருக்கணும், உங்களோட நம்பிக்கை சரியா இருக்கணும். உங்களோட நம்பிக்கையில சிறுக்கோ, மூட நம்பிக்கைகளோ, ஹுராபாத்துகளோ, பிதாத்துகளோ, வழிகேடுகளோ இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு ஈமான் உள்ள மனிதனாக நான் மாறினால் என்னுடைய அமல்கள் அழகாகும். இல்லை என்றால் அமல் இருக்கும், அது அழகாக இருக்காது. எனவே அமல் ஒரு அழகாக மாற வேண்டும், சாலிஹான் அமலாக மாற வேண்டும் என்றால் அங்கே இஹ்லாஸ் இருக்க வேண்டும், முதாபஅத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்க வேண்டும். ஈமான்ல சாலிஹான் அமலாக மாறும்போது அங்க எங்களுடைய அமல்கள் அஹ்சன் அமல் மிக அழகானதாக மாறுவதாக இருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சதை சொன்னதை நம்ம பின்பற்றணும். யார சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க என்பதெல்லாம் சரி வராது. அது மாதிரி இஹ்லாஸ் இருக்கணும். அதே நேரம் இஹ்திசாப் இருக்க வேண்டும். இதுக்கு இந்த நன்மைக்கு நிச்சயமாக அல்லாஹ் கூலி தருவான் என்ற இஹ்திசாப் இருக்க வேண்டும். அதே போன்று செய்து முடிந்தால் கூட இது அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானா என்ற பயமும் இஸ்திக்ஃபாரும் தௌபாவும் இருக்கணும் அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுறதுக்கு. சும்மா நினைச்ச உடனே ஈமான் எங்களோட நம்பிக்கை சரியா இருக்கணும், அகீதா பாருங்க, அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுறதுக்கு எங்களோட அகீதா சரியா இருக்கணும். ரெண்டாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பின்பற்றணும், முதாபஅத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யாத நம்ம செஞ்சு எந்த நன்மையும் கிடைக்க போறதில்லை, அவங்க சொல்லாத செஞ்சு எந்த நன்மையும் கிடைக்க போறதில்லை. அதே போன்று மூணாவது இஹ்லாஸ் இருக்க வேண்டும். நாலாவது இஹ்லாஸ் உள்ள தூய்மை இருக்கணும். மூணாவது இஹ்லாஸோட செய்யணும், மோசடி இருக்க கூடாது. ஷிர்குல் ஹஃபி, மறைமுகமான நினைவிப்பு. அதே போல நாலாவது என்ன, நாங்க நன்மை எதிர்பார்த்து செய்யணும், நன்மை எதிர்பார்த்து செய்யணும். அஞ்சாவது செஞ்சு முடிஞ்சு எங்களோட உள்ளம் இது அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா இல்லையா. சஹாபாக்கள் நன்மையை செஞ்சு போட்டு குலூபுஹும் வஜிலா, என்ன உள்ளம் நடுங்கும், அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா இல்லையா, நாளைக்கு தொழுது போட்டு அல்லாஹ் அந்த தொழுகை சூட்டை என்ன முகத்துல வீசிடுவானா இல்லையான அந்த பயம் இருக்கு மோமின்களுக்கு. இப்ப 5 விஷயம் இருக்கணும். நம்ம அந்த சுருக்கிட்டோம் இது அமல் ஏற்றுக்கொள்ளப்படுற விஷயத்துல. முதலாவது அக்கீதா சரியா இருக்கணும். நல்லா ஞாபகம் திருப்பி நான் சொல்லி இந்த விஷயத்தை முடிச்சுக்கணும். ஏன்னா இதான் அடிப்படை, முழு சாராம்சம், எல்லா அல்லாஹ்வுடைய அன்பினுடைய சாராம்சம் இதுதான். முதலாவது அக்கீதா சரியா இருக்கணும்.
ரெண்டாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றுவதில் முதாபஅத்துர் ரசூல் கரெக்டா இருக்கணும். ரசூலா பின்பற்றணும். லகத் கான ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. ஈமான் கொண்டவங்களுக்கு யாரெல்லாம் முன்மாதிரி? ரசூலுல்லாஹ்ல மட்டும்தான் முன்மாதிரி. புரியுதா? ஹுது மாதாக்குமுர் ரசூல் மாதாக்குமுர் ரசூல் ஃபஹுதுஹு வ அனஹகு அன் ஃபன்தஹு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை கொடுத்தாங்களோ மாதாக்குமுர் ரசூல் ஃபஹுதுஹு வ அனஹகு அன்ஹு ஃபன்தஹு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எதை கொடுத்தாங்களோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றுங்கள். இரண்டாவது. மூன்றாவது, நாங்க எப்பொழுதுமே எங்கள் அமல் செய்கின்ற பொழுது நன்மை எதிர்பார்த்து அமல் செய்ய வேண்டும். நன்மை எதிர்பார்த்து அமல் செய்ய வேண்டும். முகஸ்துதி இருந்துடக்கூடாது. இஹ்லாஸோட அமல் செய்யணும். இஹ்லாஸோட அமல் செய்யணும். நன்மை அல்லாஹ்விடத்துல மட்டும்தான் நம்ம எதிர்பார்க்கணும். அதே போன்று கடைசியாக நாங்க நன்மை செஞ்சிட்டோம் என்று பெருமை கொள்ள முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு பெரிய பணியை செஞ்சு முடிச்சாங்க. இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வராய்த நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா. அதாவது நஸ்ர், அல்லாஹ்வுடைய உதவி, வெற்றி வருகின்ற பொழுது மக்களை நீங்க கூட்டம் கூட்டமாக இந்த மார்க்கத்துக்குள்ள நுழையதை பார்த்தா மாஷா அல்லாஹ் நான் இவ்வளவு தாவா செஞ்சுட்டேன் நீங்க நினைக்க வேண்டாம். ஃபஸப்பிஹ், தஸ்பீஹ் செய்யுங்க, வஸ்தக்ஃபிர், இஸ்திஃபார் செய்யுங்க. அவங்க செஞ்சது பாவமா? நவுபில்லாஹ். அப்ப எனவே எந்த ஒரு நல்லது செஞ்சாலும் தொழுகை முடிஞ்சு இஸ்திஃபார். ஏன் இஸ்திஃபார்? தொழுகை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளணும். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். எந்த ஒரு விஷயம், எந்த ஒரு நல்லது பேசி முடிச்சிட்டாலும் சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அப்ப எனவே இந்த இஸ்திஃபார் செய்கின்ற மனோநிலை எல்லா விடயங்களும் இந்த 5 விஷயத்தையும் போட்டு நிறுத்தி பார்த்து ஃபில்டர் பண்ணி தான் எங்க அமலை நாங்க செய்யணும். அந்த அமல் செய்யறது சரியா கரெக்டாங்கிறது இதை போட்டு நிறுத்தி பாருங்க. இது சரியா பிழையா? நீங்க ஒவ்வொரு நோய்க்கும் நான் பரிசோதனை எடுக்கிற மாதிரி நாங்க எங்க அமலை பரிசோதனை செய்யணும். என் அக்கீதா சரியா இருக்குதா? ரசூலுல்லாஹ் நான் கரெக்டா பின்பற்றேனா? அதே மாதிரி இஹ்லாஸ் இருக்கிறதா? அதே மாதிரி செய்யும் பொழுது நன்மையை ஆதரவு வச்சு அல்லாஹ்வோட மட்டும் நன்மையை ஆதரவு வச்சு செய்யறேனா? அதே மாதிரி செஞ்சு முடிஞ்சவனே பெருமை வருதா, பயம் வருதா என்கிறத நம்ம யோசிச்சுக்கொள்வோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல்லாஹு தஆலா அவனுடைய அன்பை பெற்ற மக்களாக நாங்க மாறுறதுக்கு இவ்வளவு விஷயங்கள் அல்லாஹ்வுடைய உதவியை நம்ம படிச்சோம். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை நம்ம பேணிக்கொள்ள வேண்டும். அதே போன்று இதெல்லாத்தையும் நாங்க தொடர்ச்சியாக செய்து வருகின்ற பொழுது அல்லாஹ் தஆலா நிச்சயமா அவருடைய ரிதுவான், திருப்பொருத்தத்தை எங்களுக்கு தருவான். அதுதான் ஈமான் சாலிஹான அமலுக்குள்ளதான் இது எல்லாமே அடங்குது. அல்லாஹ் நிச்சயமாக உயர்ந்த சொர்க்கத்தை எங்களுக்கு தருவான். அவன் எங்களை பொருந்திக் கொள்வான். சஹாபாக்களை எப்படி பொருந்திக் கொண்டானோ அது போன்று அல்லாஹ் நிச்சயமாக எங்களையும் பொருந்திக் கொள்வான். அந்த வழியிலே நாங்கள் தொடர்ச்சியாக பயணிக்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கை முடியும் வரை எங்களோட நன்மைகள் செய்வதல்ல முக்கியம், அதை நாம் மரணம் வரை பாதுகாக்க வேண்டும். நாளை மறுமையிலே அல்லாஹ்விடம் பெற்றுக்கொள்ளும் வரை நாங்கள் பயந்து வாழ வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.